உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்திலேயே முதல் மொழி என்று தமிழை சொல்லுவார்கள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய முதல் மொழி என்று நம்முடைய மொழி என்பதற்காக நாம் அதை உயர்த்தி பிடிப்பது மிகவும் சிறப்பான செயல்தான் என்றாலும் கூட மற்ற மொழிகளை நாம் பின்தள்ளவோ ஒதுக்குவோ அவசியமில்லை. எல்லா மொழிக்கும் தனி சிறப்புகள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவையை மக்களுடைய தேவைக்கறிதான் அந்த மொழிகள்லாம் வளர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்ப தெலுங்கு மொழி எடுத்துட்டா இசைமயமா இருக்கும். அந்த மொழியிலேயே பார்த்தா அதிகமா வல்லொற்றுகள் இடம்பெறாம இருக்கும். அந்த மொழியுடைய அமைப்பிலேயே வல்லொற்றுகள் குறைவாக இருக்காது பொதுவா. அதனால வல்லொற்று இல்லைன்னாக்கா இசை ரொம்ப நளினமா இருக்கும். அதனால இப்ப கூட தெலுங்கு பாடல்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் அதுல தமிழ் மொழி கவிதைக்கு ஒரு சிறந்த மொழியாக இருக்கிறது. இன்னைக்கு அறிஞர் பெருமக்கள் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம், சங்க இலக்கியம் என்று சொன்னாலும் கூட தொல்லியல் அறிஞராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா அவர்கள் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது அவருடைய கருத்து. ஆனா இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு என்பது தமிழர்கள் வாழ்ந்ததனுடைய எச்ச காலமே அதுக்கு முன்னாடி இருக்குது. எனவே இது ஒரு செழிப்பான காலத்துல அந்த இலக்கியங்கள் வளர்ந்திருக்கும். எனவே இதனுடைய காலம் இன்னும் பின்னாடி போகும். வேணும்னா இதை நீங்க சங்க காலம் சொல்லுங்க. ஆனா தமிழர்களுடைய சிறந்த காலத்தை நான் தொல் தமிழ் காலம்னு குறிப்பிட விரும்புறேன். அந்த காலத்துல அந்த நூல்கள் தோன்றி இருக்க முடியும். இதற்கு இன்னும் வயது மூப்புடையதாக இந்த இலக்கியங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் தோண்டி எடுத்த கீழடியை பொறுத்தவரையிலும் அது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வாழ்ந்த மக்களுடைய அடையாளம் கிடையாது, வாழ்ந்த மக்களுடைய எச்சத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிற. எச்சத்தினுடைய அடையாளம் இது அப்படிங்கிற. இப்ப ஒரு சாதாரண மனிதன் கூட மொழியை எழுத படிக்க தெரிந்ததாக இருந்தான் என்பதற்கு இந்த கீழடி சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பானை ஓட்டுல ஒரு பெண்ணோட படத்தை, பெண்ணுடைய பெயரை எழுதியிருக்கான், தன்னுடைய பெயரை கூட எழுதியிருக்கான். அந்த பெயரை தனித்த எழுத்துக்களால் எழுதியிருக்கான். அது தமிழ் எழுத்துக்கள், அதான் தமிழ் எழுத்துக்கள் சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. இன்னும் இன்றைக்கு இந்தியாவெங்கிலும் காணப்படுகிற கல்வெட்டுகளை காணப்படுகிற பிராமி எழுத்துக்கள் சொல்வதற்கு அடிப்படையே இந்த தமிழ் எழுத்துக்கள் தான். பிராமி எழுத்துக்கள் ரொம்ப மூத்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கும் மூத்ததாக இந்த தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட குறிப்பா என்னன்னா, இந்த அரப்பா மொகஞ்சதாரோன்னு ஒண்ணு முதலாக கண்டறியப்பட்ட 2 அகழாய்வுகள். இன்றைக்கு அது இரண்டுமே பாகிஸ்தான்ல இருந்து, இந்தியாவில் இல்லை. சற்றே அது கண்டறியப்பட்டு 101 ஆண்டுகள் நிறைவடைகிற தருவாயில் தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அகழ்வாய்வுகளை செய்து முடித்த அந்த வெள்ளைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஒன்று போல இருக்கிறது. அதாவது அரப்பாவிலையும் மொகஞ்சதாரோவிலையும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒன்று போல இருக்கிறதுன்னு சொல்றாரு. பொதுவா நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, தாளமுத்து நடராஜன் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் தாளமுத்து நடராஜன் ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, தாளமுத்து வேற, நடராஜன் வேற. இன்னும் சொல்ல போனா தாளமுத்துக்கும் மூத்தவர் நடராஜன். முதல்ல உயிரிழந்தவர் நடராஜன், அப்புறமா தான் தாளமுத்து. ஆனா சொல்ற போது தாளமுத்து நடராஜன் சொல்லுவாங்க.
அவங்க ஏதோ ஒரு ஆள் மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல, 2 பேரும் வேற வேற. தாளமுத்து வேற, நடராஜன் வேற. அது மாதிரிதான் அரப்பா மகஞ்சதாரான்றது ஏதோ பக்கத்து பக்கத்து ஊர் மாதிரியே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணமா மதுரைனா பக்கத்துல மாட்டுத்தாவணி, திருச்சினா பக்கத்துல ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நாம. ரொம்ப பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில வந்து நான் அண்ணா நகர்ல இருந்தாக்கா ஏதோ அஞ்சுக்கிறேன், அல்ல அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து ஊரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பக்கத்து பக்கத்து மாவட்டம் கூட கிடையாது. அதான் உண்மை. அதாவது சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் சொல்றாங்க இல்லைங்களா, அல்ல சென்னை திருவள்ளூர் மாவட்டம் சொல்றாங்க, அதாவது திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம், அந்த மாதிரி 2 மாவட்ட அளவுக்கு கூட தூரம் கிடையாது. உண்மையிலேயே அரப்பாவுக்கும் மொகஞ்சதாராவுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு மேல. 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஊர்ல 2 இடத்துல அகழ்வாய்வு செய்கிற பொழுது அந்த 2 இடத்துலயும் ஒரே தன்மையுடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வியல் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு தோன்றுகிற பொழுது அதுக்கு இடையில நிறைய இடங்கள்ல தோண்டப்படுகிறது. இன்றைக்கு குஜராத் போன்ற இடங்கள்லாம் கூட தோண்டப்பட்டு கிட்டத்தட்ட 17 இடங்கள் தோண்டியிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் இதே எழுத்து குறியீடுகள் காணப்படுகிறது. எனவே இவையெல்லாம் மிகவும் தொன்மை வாய்ந்தவை என்று அன்றைய அறிஞருடைய தீர்மானத்துக்கு தொடர்ந்து இப்போது இங்கே தோன்றிருப்பவர்களும் கூறியிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரே நாகரிகம், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆய்வுகளை அடுத்து இப்போது தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கக்கூடிய ஆய்வுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இங்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்டுதான் ஹரப்பா மொகஞ்சதாராவிலுடைய எழுத்துக்களும் காணப்படுகின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் தொன்மையானது இந்த தமிழர் நாகரிகம், இங்கே இருக்க தமிழர் நாகரிகம். எனவே இதனுடைய தொடர்ச்சி தான் அது என்பதை மிக அழகாக மிக தெளிவாக இப்போதைய தொல்லியல் துறை ஆய்வறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இன்னும் அதற்கான ஆய்வறிக்கைகள் வெளியே வரவில்லை. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆய்வறிக்கையில் வெளியிடாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். என்றால் அந்த ஆய்வறிக்கைகள் வந்தால் எங்கே தமிழ் இனத்தினுடைய தொன்மை, தமிழகத்துடைய மூப்பு பெரிதாகிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள். அஞ்சி அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக இப்போது பல்வேறு புனைவுகளை உருவாக்கி அந்த நாகரிகம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் அல்ல, கங்கை நாகரிகம் அல்ல, அதெல்லாம் அப்படி கிடையாது, அது வந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லிவிட்டு, சரஸ்வதி நாகரிகம் என்று சொன்னால் சரஸ்வதி நதிக்கரையில் நடந்த நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அந்த நதிக்கரை எங்கே இருக்கிறது, அந்த நதி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது இப்போது ஓடவில்லை, வேத காலத்திலே ஓடிய நதி, அந்த நதி இப்போது பூமிக்கு அடியிலே ஓடுகிறது, உங்கள் கண்களுக்கு தெரியாது என்று ஒரு புது கதையை சொல்லுகிறார்கள். இந்த ஒரு திரைப்படத்துல வடிவேல் ஏதாக்கிட்டே 100 ரூபா வாங்கி வச்சுப்பா, நான் கடவுளை காட்டுறேன்னுவான். கடவுளை பார்த்துட்டு தான் உனக்கு 200 ரூபாய் தரேன், 300 ரூபாய் தான் சொல்லுவான். எல்லாம் கூட்ட கூட்டிடுவாங்க காசுக்கு ஆசைப்பட்டு. அந்த உடனே அதோ தெரியாது கடவுள்னுவான். எங்கடா தெரியலான்னு அப்போ எவன் பொண்டாட்டி உத்தமியோ அவங்க கண்ணுக்கு தான் தெரியவாங்க சொன்னோடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு காட்சி ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது. ஆனா அந்த நகைச்சுவை காட்சியை விட கேவலமான ஒரு செய்தியை இன்றைக்கு தமிழர்கள் மீது இந்த உலக வரலாறு எழுதப்பட்ட வரலாற்றை திருத்தி எழுதுகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சரஸ்வதி நாகரிகம் தான் அங்கே வந்திருப்பது என்று சொல்லி எல்லாவற்றையும் திரிக்க பார்க்கிறார்கள். அதை விட புதிதாக ஒரு கதையை ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டா அந்த காவாங்க ஓடும், அதாவது கழிவுநீர் காவாய்கள் ஓடும். அது பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல தொடங்கும், எங்க தொடங்க தெரியாது, நிறைய தண்ணி தொடங்கும், கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஏதாவது ஒரு இதில் கலந்து அப்படி போயிடும். அந்த கழிவுநீர் கால்வாய்க்கெல்லாம் சரஸ்வதி என்ற பெயரை வைத்து அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நதி தான் பொங்கி வெளியே வந்து பாய்கிறது, இங்கே அங்கங்கே பாய்கிறது, இந்த நாகரிகத்துடைய அடிப்படை தான் அதுன்னு சொல்லி புதிய கதையை, இது கதை கூட காதிலே பூ சுற்றுகிற வேலையை செய்கிறார்கள். அத்தகைய தொன்மைத்தன்மை வாய்ந்தது தமிழ். அந்த தமிழினுடைய சிறப்பான இருப்பது
கவிதை. அந்த கவிதைக்கு ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். அந்த இலக்கணத்தை தொடர்ந்து நாம் 3 வாரங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது அடுத்த வாரமாக 4வது வாரமாக இன்றைக்கு பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வகுப்பை அருமையாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர், அதாவது முக்கியமான செய்தியில் என்னுடைய தமிழாசிரியர் இன்றைக்கு நமக்கெல்லாம் இந்த யாப்பு இலக்கண ஆசிரியர் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். புலவர் பாவலர் வாகைப்புறவன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பேரை வருக என்று வரவேற்று வாய்ப்பம் அளித்ததற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வகுப்புக்கு பொறுப்பாளராக வந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி அமிர்தம் ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைய வகுப்பை எடுப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தமிழாசிரியர் ஐயா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா புலவர் பாவலர் வாகைப்புறவன் ஐயா அவர்களை வருக வருக வாருங்கள், உங்கள் வகுப்பை தொடங்கும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். காலை விழுதுங்களா? பேசுற விழுதா? வணக்கம் வணக்கம் ஐயா, பேசுங்க. வணக்கம் வணக்கம். நான் பேசுற காலை விழுதுங்களா? காதல் விழுது. வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம் 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 வணக்கம். திடீர்னு ஒரு இடையூறு ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து எளிய முறையில வாருங்கள் ஐயா. வந்துட்டேன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீலகண்ட தமிழன் அவர்கள் ஒரு நல்ல அரிய செய்தி ஒன்றை தெரிவித்தார்கள். நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு அது. கீழடி நம்ம தமிழருடைய நாகரிகத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இது பற்றிய செய்திகளை செய்தித்தாள் வாயிலாகவும் மற்ற தொல்லியல் அறிஞர்கள் வாயிலாகவும் அறிந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நம்முடைய பெருமையை, தமிழருடைய தொன்மையை நம்முடைய இலக்கியங்கள் வாயிலாக எவ்வளவு சொல்லி இருக்கிறோம். இருந்தும் அதை நிறுவுவதற்காக இந்த தொல்லியல் ஆய்வுகள் தேவைப்படுகிறது. இதன் மூலமாக இன்னும் புதிய புதிய செய்திகள் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. எனவே தமிழினுடைய பெருமையை, தமிழினுடைய அருமையை தமிழர்களே அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு யார் புரிந்து கொள்வார்கள்? எனவே நாம் எல்லாம் இதிலே ஆர்வம் காட்டி இது பற்றிய செய்திகளை எல்லாம் நமது கவிதைகளிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்திலே என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடரலாம் என்று எண்ணுகிறேன். சென்ற வாரத்தில் நாம் பார்த்த யாப்பு இலக்கணத்தில் சீர்கள் பற்றி பார்த்தோம். சீர் என்பது என்ன என்பதும், அந்த சீர்களுடைய வகைகளையும், அந்த சீர்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஓரளவு பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வகுப்பிலே அடுத்து நாம் தலை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் சென்ற வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த நினைவு கூறுவோம். நம்ம சீர் என்றால் என்ன என்று ஒரு வினா எழுப்பியிருந்தோம். சீர் என்றால் என்ன? அசைகள் சேர்ந்தது சீர். சீர்கள் எத்தனை வகைப்படும்? நேரசை, நிறையசை 2 அசைகளையும் சேர்த்தால் வருவது சீர் என்றும், அந்த சீர் ஈரசை சீர் 4 வகைப்படும். ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை என்று 4 அசைச்சீர்கள் வரை இருப்பதை பார்த்தோம். முதல் பார்த்த ஓரசை சீரும் 4ஆவதாக உள்ள 4 அசைச்சீரும் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது கிடையாது. அது இறுதியாக பார்க்கலாம் என்று சொன்னேன். வெண்பாவில் மட்டும்தான் அந்த ஓரசைச்சீரானது கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும். அப்போ ஈரசைச்சீரும்
மூவசை சீரும் பார்த்து கொண்டிருந்தோம். இதை வந்து ஈரசை சீர் என்பது மாச்சீர், விளச்சீர். மூவசை சீர் என்பது காய்ச்சீர், கனிச்சீர் என்று பார்த்தோம். காய்ச்சீர், கனிச்சீர், கனிச்சீர் என்று பார்த்தோம். அந்த இதுக்கு அந்த நிகழ்வு சொன்னேன், ஒரு மரம் இருந்தது என்று. அதை கண் காட்சியாக நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டால் மறக்கவே மறக்காது. அந்த மாமரம், விளாமரம். ஆமாம். என்னம்மா? 2 மா, 2 விளம் இருக்கிறது. ஒன்று தேமா, இனிப்பான மா, புளிமா, புளிக்கின்ற மா. தேமா, புளிமா. விளத்துல 2, கருவிளம், பூவிளம். பூவிளம் என்றால் வில்வப்பழம் என்று சொன்னேன். கருவிளம் என்பது நாம் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற விளாம்பழம். கருவிளம், பூவிளம். அப்ப மாவில் 2ம் விளத்தில் 2மாக ஈரசீர்கள் 4, மாச்சீரும் விளச்சீரும் என்று சொல்வார்கள். இது இந்த ஈரசீர் வந்து ஆசிரிப்பாவிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சீர். எனவே சின்ன சின்ன சொற்களாக நாம் போட்டு எழுதினால் அந்த ஆசிரிப்பாவை நம்ம எளிமையாக எழுதிவிடலாம் என்ற நிறைய பயன்படுத்துவது. இந்த சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சின்ன குழந்தைகளுக்கு எழுதுகின்ற பாடல் எல்லாம் இந்த ஈரசைச்சீர்களை அதிகமாக பயன்படுத்துகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தா தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு. எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க. சின்ன சின்ன சொற்கள் தான். இதில் ஒரு சீர் கூட அந்த மூவசைச்சீர்களே இல்லை, எல்லாம் ஈரசைச்சீர்களாகவே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஈரசைச்சீர் என்பது மிக மிக எளிமையானது. எழுதுவதற்கு எல்லாரும் எழுதக்கூடிய பாட்டு இந்த ஆசிரியப்பா என்று பார்த்தோம். நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் எழுதி அனுப்பியிருந்தீங்க, மிக நன்றாக இருந்தது. அந்த ஈரசீர்களையும் மூவசீர்கள் கூட வரலாம், ஆசிரியப்பால் வரக்கூடாது என்று கட்டாயம் கிடையாது. ஆனால் வெண்பாவிற்கு மட்டும்தான் மிகுந்த கட்டுப்பாடு உடைய பாடல் வெண்பா தான். எனவே அந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக இந்த தலைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு நீங்கள் அனுப்பியிருந்த செய்திகளிலிருந்து சில ஐயங்கள் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் எழுதி அனுப்பிய பாடல்களெல்லாம் நன்றாகவே இருந்தன. நாம் சொன்னபடியே அந்த ஒரு அடியில் 4 சீர்களை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். அளவடி என்று அது சொல்வார்கள். ஏற்பா என்று ஆசிரியப்பாவை சொல்லுகின்ற பொழுது இந்த அளவடியைத்தான் பயன்படுத்துவார்கள். பெரும்பாலான பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அடியில் 4 சீர் தான் இருக்கும். அதுபோல் இந்த பாடல்களையும் நீங்கள் எழுதி அனுப்பியிருந்த பாடல்களையும் பார்த்தேன், மிகவும் நன்றாக இருந்தது. அழகிட்டும் அனுப்பியிருந்தீர்கள். சில அழகிடுதலின் பொழுது சில ஐயங்கள் நமக்கு இயல்பாகவே ஏற்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பதிப்பகங்கள் பாடல்களை பதிப்பிக்கின்ற பொழுது புரிவதற்காக பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க. நாம் அப்படியே பிரித்தோம் என்று சொன்னால் அந்த பாட்டு இலக்கணத்துக்கு ஒத்து வராது, தப்பாக போயிருக்கும். அதுபோல் இந்த பாடல்களை அந்த ஓசை தான் முக்கியமானது. அந்த ஓசை என்பது பிரிக்கவே கூடாது. இப்போ இம் பக்கத்தில் ஆ வந்து வச்சுங்களேன், மா தான் போட வேண்டும், தெரியுதா? அது தனியாக, இம் தனியாக, அந்த சொல்லோடு சேர்த்து ஆ தனியாக நம்ம பிரித்து காட்டக்கூடாது. அந்த சொல்லை எவ்வளோ இணைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம அவற்றை இணைக்க வேண்டும். இப்போ இவங்க அம்மா கலாவல்லி அவர்கள் காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பியிருந்தாங்க. நல்ல அழகிடுதல் வந்து நல்லா இருந்தது. ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. நல்லவை எண்ணி நாளும் வாழ்ந்து, அல்லவை சற்றே விலக்கி வைத்து, பொல்லா எண்ணம் போக்கி நீயும் எல்லா வளமும் பெற்று வாழ்க. நல்ல கவிதை தான். சின்ன சின்ன சொற்களாக, அதாவது ஈரச்சீர்களாகவே போட்டிருக்கிறாங்க. ஆனால் முதல் வரியில் பாருங்க, நல்லவை எண்ணி நாளும் வாழ்ந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த வரி அல்லவைன்னு வருது அடுத்த அடியில். முதல்ல நல்லவை, அடுத்து அல்லவை தான் வரணும். இல்லு எதுகை, எதுகை வந்திருக்கு. ஆனால் அந்த முதல் அடியினுடைய கடைசி சீர் பாருங்க, வாழ்ந்து. தூ என்பது குற்றியலுகிற எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும். கு சு டு து பு ரு என்ற வல்லின எழுத்துக்கள் 6 மீது ஏறிய உகரம் குஜு டு து பு ரு என்று 6 எழுத்துக்கள் நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு உயிர் எழுத்து வந்துன்னு வச்சிங்க, அது ரெண்டும் சேர்ந்து விடும். நீங்கள் திருக்குறள் போன்ற நூல்களை சில பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. குற்றியில் ஒரு எழுத்து மட்டும்
பிராக்கெட்டில் போட்டு பிரித்து காட்டியிருப்பாங்க. நமக்கு அப்போல்லாம் தெரியாது, இன்னும் பிராக்கெட்டில் அது போட்டிருக்காங்களேன்னு நினச்சி நான் படிச்சுட்டு போவோம். அந்த அடைப்புக்குறிக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த குற்றியல் ஒரு எழுத்துக்களை பக்கத்தில் உள்ள உயிர் எழுத்தோடு சேர்த்து அலகிட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த அம்மா வந்து நல்லவை எண்ணி நாளும் வாழ்ந்து அல்லவை சற்றே அடுத்த அடியிலையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். வாழ்ந்து அல்லவைனா வாழ்ந்தல்லவை அப்படின்னு ஆயிடும். இந்த தூ வந்து அந்த ஆவோடு சேர்ந்து போயிடும். அப்ப வாழ் இந்து இந்து அது மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு அசை வந்திருக்கும். ஒரு அசை பாட்டில் வரவே கூடாது. சரிங்களா? நல்லவை எண்ணி நாளும் வாழ்ந்து அல்லவை சற்றே விலக்கி வைத்து என்ற இதில் வாழ்ந்து என்பதுக்கு மேலாக வேறு ஏதாவது சொல்ல போட்டிருக்கலாம், அல்லது தூ வந்து பக்கத்தில் வர்றது போல் வேறு ஏதாவது ஒரு அசை ஒன்று நம்ம சேர்த்துருந்தோம்னு சொன்னால் அந்த பாட்டு இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும். அது நல்லவை எண்ணி நாளும் வாழ்ந்தே, தூவை வந்து ஏவை போட்டிருக்கலாம், நாளும் வாழ்ந்தே போட்டோம்னா அது அல்லவை என்பது தனியாக இருக்கும். அது அதுபோல் வாழ்ந்து தூ என்பது குற்றியல் உரம், குற்றியல் உரத்துக்கு அடுத்த அடியில் உள்ள ஆ என்பது வாழ்ந்தல்லவை அப்படின்னு ஆகிடும். அது அதனால இதை பார்த்துங்க, குற்றியல் ஒரு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வந்தால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து அதோடு சேர்ந்து விடும். மற்றபடி மிக நன்றாக இருக்கிறது அந்த கவிதை. சரியாக அந்த இயற்சியிலேயே போட்டிருக்கிறாங்க. கவிதை நன்றாக இருக்கிறது. அதுபோல் அரங்கநாயகி கண்ணன் அம்மா வந்து எழுதியிருக்கிறாங்க தருமபுரியிலிருந்து. அந்த கற்க கசடர என்ற குரலை வந்து அழகாக எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிதையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏழ்மை தன்னை எளிதில் விரட்டி, ஏழ்மை எளிதில் வந்திருக்கு, மோனை வந்திருக்கு. ஆழ்ந்து மனத்தில் அன்பை திரட்டி, ஆ என்பதற்கு அன்பை என்பது நடுவில் ஆ என்பது மோனை வந்திருக்கு. ரெண்டு அடியிலையும் ஏழ்மை ஆழ்ந்து ஏழ் ஆழ் என்ற எதுகை போட்டிருக்கிறாங்க. அருமையான ஆட்சி நடத்தி பெருமையும் புகழும் பெருமே அரசு என்று அந்த கவிதை நன்றாக முடித்திருக்கிறாங்க. மிகச் சரியாக இருக்கிறது. நீங்கள் பொருளை வந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயிற்சி பெறுகின்ற வரையில் வந்து சரியாக அந்தந்த இடத்துல அந்த சொற்களை போடுகிறோமா என்பதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஐயா சண்முகம் அவர்கள் வந்து அழகிட்டு அனுப்புனது இருக்காங்க. அதான் நான் சொன்ன இதே பிரச்சனை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பதிப்பு அவங்க பாட்டு எடுத்து எழுதுனதில் வந்து அந்த பதிப்பகத்தை வந்து பிரித்து பிரித்து போட்டுருவாங்க அவங்க. இப்போ இவங்க ஒரு சங்கப்பாடல் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார். இது வந்து எந்தையும் என்பதை பிரிச்சா எப்படி பிரிக்கணும்? எந்த வரைக்கும் தே, தை, யூ ரெண்டு சேர்க்கணுமா பிரிக்கணுமா என்று சொன்னால், தை வந்து ஐ, ஐயும் அவ்வும் வந்து நம்ம நெடியில் வச்சிருக்கிறோம். அகர வரிசையில் பார்த்தீங்கன்னா அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ என்று நெடியில் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஐ வந்து பாடலில் வருகின்ற பொழுது 2 மாத்திரை பெறாது. தனியாக சொன்னால்தான் ஐக்கு 2 மாத்திரை. ஒரு பாடலில் வருகின்ற பொழுது அல்லது ஒரு சொல்லிலே வருகின்ற பொழுது நடுவிலே வருகின்ற பொழுது அதை குறிலாகத்தான் நாம் கணக்கிட வேண்டும். முதல் எழுத்தாக இருந்தால் வேண்டுமானால் 2 மாத்திரை கொடுத்து நெடிலாக கணக்கிடலாம். எந்தையும் எந்தையும் என்பது ஒரு நேரும் ஒரு நிறையுமாக பார்த்தோம் என்று சொன்னால் இது ஆசிரியப்பாக்குரிய சரியான சீராக அமைகிறது. என்ன கூவிளம் சீராக அமைந்து விடுகிறது. ஆனால் நம்ம தேமாங்காய் என்று போட்டோம் என்று சொன்னால் அந்த ஓசையானது இது ஆசிரியப்பாவுக்கு உரிய சீராக அமையாது. அதுபோல் மற்றெல்லாம் சரியாக இருக்காங்க. எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வெண்டெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று அந்த பாட்டு முடிகிறது. அதில் வென்றெறி முரசின், வென்று எரி முரசின் அப்படி இருக்கும். அப்படி பிரித்து போட்டிருப்பாங்க. இது இப்போ பதிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் வந்து புத்தகத்தில் அப்படி போட்டுடுறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான வடிவம் என்ன? வென்றெறி, வென்று கூட்டல் எரி, இந்த ரூவும் ஏவும் சேர்ந்து ரே என்ற எழுத்தாக மாறிவிடும். வென்றெறி முரசின். அப்போ
வென்றெறி என்பது வென்று எரின்னு நம்ம பிரித்து அந்த சீரை நாம் பிரித்தோம்னு சொன்னால் வென் ருயே ரி கு விளங்காய் என்று ஆகும். கூ விளங்காய் வந்ததுன்னா அது ஆசிரிய உரிச்சீராக இருக்காது. அதனால அது என்ன செய்யணும், அதை வென்றெறி என்று சேர்த்து தான் நாம பிரிக்க வேண்டும். முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார்னு இருக்கு. வேந்தர் எம், வேந்தர் எம், அது தனியா வேந்தர் எம் அப்படின்னு பிரிச்சோம்னா தே மாங்காய் ஆயிடுது இல்லைங்களா? அப்படி வரக்கூடாது. அது என்ன செய்யணும், வேந்த இரு கூட்டல் ஏ ரே, வேந்தர் எம் வேந்தர் எம் அப்படின்னு ஆகும். வெண்டெறி முரசின் வேந்தரம் குன்றும் கொண்டாரியாம் எந்தையும் இளமே. இங்க ஒரு தை வருது பாருங்க நடுவுல, எந்தையும் இளமே. இது ஆசிரிப்பா இருக்கிறதுனால அவங்க எந்தையும் என்று சொல்ல போட்டிருக்கிறாங்க சங்க காலத்திலேயே. எந்தை, தை என்பது குறிலாக கணக்கிட்டோம் என்று சொன்னால் அது கூவிளம் ஆகும். இளமே என்று அது முடிந்திருக்கிறது. எனவே நாம் எழுதுகின்ற பொழுது அப்படி பார்க்கணும். உயிர் எழுத்துக்கள் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒற்றோடோ அல்லது குற்றியல் ஒரு எழுத்துக்களோடு இருந்ததுன்னா அது ரெண்டும் ஒன்றாக ஆகிவிடும். அது சேர்த்து தான் நம்ம கணக்கிட வேண்டும். நம்ம புரியறதுக்காக பிரித்து வேணா நம்ம படிக்கலாம். அதனால இந்த பிராக்கெட்டில் அதை அடைப்பு குறிக்குள் போட்டு அதை காட்டுவாங்க, அதை வந்து பிரிச்சிருக்கோங்கிறதுக்காக வேண்டி. அது போல் நீங்கள் எழுதுகின்ற பொழுது பயன்படுத்துங்கள். அதுபோல் அவர் எழுதின ஒரு கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. வெண்டை விற்று வந்தான் வெற்றி, வெண்டை விற்று வந்தான் வெற்றி, சுண்டை இருக்கா சுமதி கேட்டாள், பிரண்டை இருக்கு பிணக்காய் சொன்னான், அரண்ட அவளே அத்தான் என்றாள். இவ்வளோ அழகாக ஒரு சின்ன ஒரு நாடகத்தையே அங்கே எழுதிட்ட ஒரு 4 வரியில். ரொம்ப அருமையான அந்த கவிதை. ஆனால் அவரே வந்து இதுக்கு பிறகு அவர் தான் எழுதி அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, தென்றற்காற்று அசைதல் சுகமாகவே இருக்கிறது, நன்றாகவே அனுபவிக்க துடிக்கிறது. ஐயா நீங்க எதுன்னு தானே அது? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காது. அந்த கவிதை போல இல்லை பாருங்க. வெண்டை விற்று வந்தான் வெற்றி, 2 அசைகளாகவே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சுண்டை இருக்கா சுமதி கேட்டாள், சூவுக்கு சூ வந்துடுது பாருங்க. பிரண்டை இருக்கு பிணக்காய் சொன்னான், பிரண்டை இருக்கு அவன் வேடிக்கையா சொன்னான், பிணக்காய் சொன்னான், அரண்ட அவளே அத்தான் என்றாள் என்று முடித்திருக்கிறாரு. மிக அருமையாக இருக்கிறது அந்த கவிதை. அதுபோல் அந்த மற்ற வரிகளும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எனக்கு வந்து அந்த முதல்ல 4 சீர் இருக்கிறது, அடுத்து 3 சீர் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஆசிரியப்பா என்று சொன்னால் முழுவதும் எல்லா அடிகளும் 4 சீர்களாகவே தான் வந்திருக்க வேண்டும். அதுவும் கட்டாயமாக நம்ம ஆசிரியப்பா படிக்கும்போது அதை பற்றி பார்க்கலாம். முதல் அடியும் கடைசி அடியும் கட்டாயமாக 4 சீர்களை பெற்று தான் வர வேண்டும். கடைசி அடி 3 சீர் வரவே கூடாது. வெண்பாவில் மட்டும்தான் அப்படி வரும் கடைசி அடி. அதனால் ஆசிரியப்பாவை பொறுத்த வரையில் நீங்கள் நல்லா நினைவைத்துக் கொள்ள வேண்டியது, முதல் அடியும் அது எத்தனை அடி எழுதினாலும் சரி, கடைசி அடி வருகின்ற பொழுது அதுவும் 4ஆகத்தான் இருக்க வேண்டும். நடுவிலே வந்து அந்த இலக்கணத்துக்கு ஏற்ப பல ஆசிரியப்பாக்கள் இருக்கிறது. நிலைமண்டல ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா என்றெல்லாம் பல ஆசிரியப்பாக்கள் உண்டு. அதில் நம்ம அடைக்க கொள்ளலாம். ஆனால் எல்லா விதமான ஆசிரியப்பாக்களும் முதல் அடியில் 4 சீர் வந்தால் கடைசி அடியும் 4 சீராகத்தான் இருக்கும். இது கட்டாயமான ஒரு விதி அதில். அதனால அது போல இல்லை என்றால் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். அப்புறம் ஒரு இது அனுப்பியிருந்தாங்க, அழகிடுதலும் இதே போல ஒரு ஐயா வந்துவிட்டது ஒரு பாடல்ல. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. கடைசி அடி வந்து 3 சீராக இருக்குது. அந்த புத்தகத்தில் தப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதிய நூலில் வந்து அது தவறாக பதிப்பித்திருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியில் இந்த பாடல் வந்து 3 சீர் பெற்றிருக்காது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் 4 வந்துதா, அடுத்த அடியில் உலகம், அதுபோல் லாவில் வரும் நிலை, நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அது 4 இருக்கு. 3வது அடி பாருங்க, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அப்படின்னு இருக்கு. அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் என்பது ஒரு தவறான
வரியா போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தலைவர் என்பது கடைசி அடியா வந்திருக்க வேண்டும். அதுக்கு தகுந்தாப்புல அதை பிரிக்கணும். அழகிலா விளை யாட்டுடை யார் அவர் அப்படி வந்திருக்கும். அந்த மூன்றாவது அடி இப்படி நம்ம வந்து இந்த இலக்கணத்தை மனதில் கொண்டோம் என்று சொன்னால் அங்கே தப்பாக எழுதியிருந்தா கூட நம்ம வந்து அந்த சீரை சரியாக அமைத்து கொள்ளலாம். அந்த நூலில் இருக்குது அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். இந்த 5 சீராக உள்ளதை 4 சீராக்கி போட்டாங்க. அதை அப்போ நம்ம இது எப்படி பிரிக்கணும்? அழகிலா அழகு இலா அப்படின்னு போட்டோம்னா அது கருவிலங்காய் ஆகிடும். கருவிலை வரக்கூடாது. அதில் ஈரசைச்சீரா வந்ததுன்னா அழகிலா அழகு இலா கூவும் ஈயும் சேர்ந்து எப்படி ஆகிடும்? கீயா மாறிடும். அப்போ நம்ம அழகிடும் பொழுது அழகிலா கீ தான் போடணும். அழகு இலான்னு போடக்கூடாது. அழகிலா விளையாட்டு. சொல்லுங்க ஐயா. நிறை 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 அழகிலா நிறை நிறை ஈரசைச்சீட்டு வந்துட்டு பாருங்க. அதுபோல் விளையாட்டு புளி மாங்காய் நம்ம போட வேண்டியதாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடல் படி பார்த்தா அப்படி தான் வருது. விளையாட்டு புளி மாங்காய் அப்படி இல்லை. அழகிலா விளையாட்டு இட்டு வரைக்கும் தான் நிறுத்தணும். அந்த டூவை அடுத்த சீர் கொண்டு போயிடணும். அழகிலா விளையாட்டுன்னு சொன்னால் நிறை நேர் புளி மா அப்போ ஈரசை வந்துடுது. அந்த டூவை பக்கத்தை சேர்த்துணும். டுடையார் அழகிலா விளையாட்டுடையார் டுடை யார் டுடை யார் நிறை நேர் புளிமா வந்துடும். அழகிலா அழகிலா விளையாட்டுடையார் ரவர் ரவர் தலைவர் அன்னவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படி வந்திருக்க முடியும். இன்னும் தவறு திரும்ப தவறா இருக்குது. அழகிலா அழகிலா விளையாட்டுடையார் ரவர் தலைவர் ஆமா 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 உடையார் அவர் உடையார் உடையாரோட சரியா போச்சு. ரவர் ரவர் இருந்தாவோட ஓரசேன வருது. தலைவர் வந்து கீழே வரணும். அந்த பாடல் நல்லா பாருங்க. ஏதோ தவறு நடந்திருக்குது இல்லை. அழகிலா விளையாட்டுடையார் ரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கடைசியில 3 சீர் வரக்கூடாது. அந்த பாடல் ஏதோ ஒரு சீர் விட்டுருக்குது. சரி பிறகு தலைவர் கீழே வந்ததுன்னா 4 சீர் ஆயிடும். 4 சீர் ஆயிடும். ஆனா அதுல வந்து 3 சீர் 4 சீர் வரணுமா அதுல? இல்லைங்கய்யா. அதாவது அது புளிமா வருது. நிறை நேர் யார் அவர் யார் அவர் யார் அவர் யார் அவர் அது யார் அவர் அது ஒரு சீரா இருக்கும். அப்ப யார் அவர்னா கூவிளம். யார் அவர் யார் அவர் கூவிளம் நிறை வந்துடும். கூவிளம் வந்துடும். கூவிளம் வந்துடும். அது தலைவரன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கே சரண் நாங்களேன்னு வரும். தலைவர் ரன்னவர் கே சரண் நாங்களே அப்படி வந்துடும். சரியாயிடுது. ஆமா ஆமா ஆமா. அதுல எப்படி பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வரியை பாருங்களா. 3வது அடி அழகி அதோட இருக்கணும். அழகி அழகிலா கூடாது. அழகிலாம் சொல்லக்கூடாது. அழகி லா விளை யாட்டுடை யார் அவர் யார் அவர் இப்ப சரியா இருக்கும் பாருங்க. அழகி அதோட நிறுத்தணும். லாபம் அங்க போடக்கூடாது. அழகி நிறை நேர் புளிமா ஈரசை வந்துட்டுதுங்களா. அழகி லா விளை லாங்கிறது நேரும் நிறையும் கூவிளம் இல்லைங்களா. அழகி லா விளை யாட்டுடை யாட்டுடை கூவிளம் இல்லைங்களா. யாட்டுடை யார் அவர் யார் இந்த பக்கம் வந்து திரும்பவும் யார் அவர் கூவிளம் இப்ப சரியா. ஆமா ஆமா ஆமா. அழகி லா விளை யாட்டுடை யார் அவர் இப்போ சரி வந்து பாருங்க. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைப்பே ருத்தலும் நீக்கலும் நீங்களா. அழகி லா விளை யாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே.
சரியா வந்துடுச்சு. இப்ப இப்படி வச்சு பிரிச்சாதான் இந்த பாடலுக்குரிய ஓசை சரியாக வரும். நம்ம பொருளுக்காக தனித்தனியா பிரிச்சோம்னா அந்த பொருள் சரியாக நமக்கு பொருத்த முடியாது, இந்த இலக்கணத்தோடு வராது. அதுபோல் அடுத்த பாடலும் அதே போல தான். நம்ம வந்து சேர்க்க வேண்டியதெல்லாம் பிரிச்சிட்டோம்னு சொன்னால் வராது. அந்த ஓசைக்காகத்தான் நம்ம பாட்டு. நீங்கள் எழுதிருக்கீங்க, ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றி. சரிங்களா? நீங்க எழுதிருக்கிறது 5 சீர் போட்டிருக்கீங்க. இது 5 சீர் அல்ல, இது 6 சீரா இருக்கணும். ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றி தராதலம் முழுதும் காத்து. அப்படி ஒரு விளச்சீரும் 2 மாச்சீரும் இருக்கும். விளம் மாமா விளம் மாமா என்ற ஓசையில் அந்த பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா 6 ஒரு அடியில் 6 சீர்கள் இருக்கும். இது அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவினுடைய ஒரு வகையில் அது. அப்போ இதில் 5 சீராக போட்டோம்னா அந்த பாடலே தப்பாயிடும். கட்டளை கலித்துறை என்ற பாடல் தான் 5 சீர்களில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அது நம்ம பார்க்கும்பொழுது பார்க்கலாம். இப்ப ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானும் ஆக பராபரம் ஆக நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதி ஆகி பின்னும் நராபதி ஆகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே. அப்படி வந்ததுன்னா அந்த பாட்டு சரியா இருக்கும். இது அரிசீர் விருத்தம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்க பிரிச்சிங்கன்னா சரியா இருக்கும். 2 மாச்சீருக்கு முன்னாடி ஒரு விளச்சீர் இருக்கும். விளம் மாமா விளம் மாமா என்ற ஒரு ஓசை அந்த பாடல் அமைந்திருது பார்க்கலாம். ஐயா நல்லா இருந்தது. கவிப்பேரிகை ஆனந்தர்கள் வந்து மிகச்சரியாக எல்லாவற்றையும் பிரித்து காட்டி தந்துருக்காங்க. நல்லா இருந்தது அது. இது யார் எதுனான்னு தெரியல. உழவர் கைகள் கலப்பை பிடித்தால் உலகோர் உண்டு மகிழ்வர் நன்றாய். யாருங்க எழுதுனது? அது பேரு அது இல்லை. அதில் நல்லா இருக்கானா? உழவர் கைகள் கலப்பை பிடித்தால் உலகோர் உண்டு மகிழ்வர் நன்றாய் இயற்கை உரமாய் இலைகள் தழைகள் செயற்கை உரங்கள் நாடு. கடைசியில் அது 3 சீராக விட்டுட்டாங்க. அது 4 சீராக இருக்கணும். அந்த மோனை மட்டும் சரியாக நான் பார்த்து போடணும். அதாவது நம்ம மோனை எங்கே வரும்னு சொல்லிட்டுருக்கேன். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றா வர மாதிரி எழுதிட்டே போகிறது அதெல்லாம் வந்து இலக்கணத்துக்கு சரியாக இருக்காது. நம்ம யாப்பு இலக்கணத்தை பொறுத்த வரையில் மோனை வந்து ஒரு அடிக்குள்ளே இருக்கணும் கட்டாயமாக. எங்கே இருக்கணும்? முதல் சீர்லேயும் நடுவில் 6 சீர் இருக்கணும்னு சொன்னால் 4வது சீரில் இருக்கும். 4 சீர் வச்சு எழுதணும்னு சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய 3வது சீரில் இருக்கணும். அந்த முதல் எழுத்து கட்டாயமாக இருக்கணும். இந்த முதல் எழுத்துக்கு வந்து அந்த ஆவலை ஆரம்பிச்சுட்டேன், அந்த ஆவலை அந்த சரியான சொற்கள் கிடைக்கலன்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆ என்றால் ஆ வரணும்னு அவசியமே இல்லை. அ ஆ ஐ ஔ இது 4மே ஒரு இனம் தான். அதுக்கு ஏற்றாற் போல அதுவும் கிடைக்கலன்னு வச்சுங்க. ஆ ஆ ஐ ஔ கிடைக்கலன்னா த தா தை தவ் தா என்று வருது பார்த்தீங்களா, அதை கூட வச்சுக்கலாம். அதனால் அந்த ஆங்கிற ஓசை அங்கே வரணும். ஆவில் ஆரம்பித்தோம்னா. காவில் ஆரம்பித்தோம்னா கா என்ற ஓசை நடுவில் இருக்கிற சீரில் வரணும். எத்தனை சீர் எதுனாலும் சரி. 12 சீர் எதுன்னு சொன்னால் 5 சீருக்கு எடுத்து 6வது சீரில் அது வரும். தெரியுதுங்களா? 6 சீருக்கு அடுத்து 7வது சீரில் வரணும். அது இப்படி ஒவ்வொன்றிலும் நடுவில் இருக்கிற சீரில் இந்த மோனை அமைந்திருக்க வேண்டும். இந்த எதுகை என்பது 2வது எழுத்து தானே எதுகை என்று சொல்லுவோம். அதை ஒவ்வொரு 2 அடிக்கும் கட்டாயமாக ஒரு எதுகை இருக்க வேண்டும். இப்போ இயற்கை உரமாய் இலைகள் தழைகள், அடுத்த வரி செயற்கைன்னு போட்டாங்க. இய செய நல்லா இருக்குது. அதுபோல் இந்த எழுத்துக்களுடைய எதுகை முனையை நான் படிக்கும்பொழுது அந்த தொடை என்பது படிக்கும்போது அதை பற்றி விளக்கமாக படிக்கலாம். இல்லை எழுதுகின்ற பொழுது நீங்கள் அந்த முதல் எழுத்து மட்டும் பார்த்து போட்டுருங்க. கமலா அம்மாவும் நல்லா இருக்காங்க. மலரே தினமும் மலர்ந்து அழகாய் பலரும் ரசிக்கும் பண்பினை என்றும் உன்னுள் கொண்டு உணர்வுடன் மென்மை வெளிப்பட மேலும் தோன்றுக. இதில் ஈற்று அயலடி 3 சீராக வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் நிலை மண்டில ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா என்று சொல்லுவாங்க. நேரிசை ஆசிரியப்பா. இது நிலை மண்டினா எல்லா 4 சீர் இருந்ததுன்னா அது நிலை மண்டியில் ஆசிரியப்பா. இது வந்து நேரிசை ஆசிரியப்பா இருக்காங்க. அதுபோல் ஆயிஷா சித்திக்கும் நல்லா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அலகிடுதலும் சரியாக இருந்தது. தக்கார் தகைவிலர் இவங்க என்ன செய்தாங்க, என்பதுன்னு போட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தக்கார் தகைவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். பொருள் சரிதான் அது.
ஆனா அழகிட்டோம்னு சொன்னா தக்கா தகவிலர் என்பது சேர்த்து போட்டுட்டு தூவை சேர்த்துட்டு அது என்ன பண்ணணும், கூவிளம் என்பது. அந்த விளத்துக்கு முன்னாடி என்ன வருது பாருங்க, அவர் அவர் கரு விளம் அது வந்துடுது, அவர் அவர் கரு விளம். அப்ப கூவிளம் விளத்துக்கு முன்னாடி என்ன அசை வரணும்னு கணக்கு இருக்கு வெண்பாவில். விளம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி நேரசை தான் வரணும். ஆனா இங்க என்ன வந்துட்டுது, அவ நிறை அசை வந்துட்டுது. அப்ப இந்த பாட்டு வெண்பாவே கிடையாதுன்னு ஆயிடும். வெண்பால் மட்டும் ஒரு தப்பு வந்தாலும் அந்த பாட்டை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்ப தக்கா தகவலர் என்ப தவறவர் அப்படி போடணும். என்பது அவரவர், என்ப தவறவர். என்ப என்பது நேர் நேர் தேமா, தவறவர் மாமுன் நிறை வந்துடுது பாருங்க. இப்போ இதை தலையில பார்ப்போம். அதெல்லாம் அவங்க எழுதின கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. இறைவா என்றும் இன்பம் தந்து கீ போட்டிருக்கிறாங்க. மறைபொருள் எண்ணில் மலரச் செய்து நிறைவாய் நலனை நீயும் நீந்து கரையிலா வாழ்வை கையில் சேர்த்திடு. இறை மறை நிறை கரை அந்த எதுகைகளும் நல்லா போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா நித்யாதேவி நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க ஒரு கவிதை. உழைப்பு ஒன்றே உன்னத பண்பா. உழைப்பு அடுத்த வழியிலேயே பிழைப்பு வந்துடுது. உழைப்பு ஒன்றே உன்னத வந்துட்டுது பாருங்க. உழைப்பு ஒன்றே உன்னத பண்பாம், பிழைப்பு நடக்க பிரமன் இவனாம், களைப்பு போக கடலில் மூழ்கி விளைக்க வைக்க விளைவாம் உழைப்பு, தினமும் உன்னை திறம்பட கனவும் இதுவே கலாமின் மனமே. இதுல வந்து சொன்னபடி சரியா மோனையும் சரியாக எதுகை அமைத்து இந்த ஆசிரியர் நேரிசை ஆசிரிப்பாவை ஈட்டு அயலடி 3 சீரமைத்து நல்லா எழுதியிருக்கிறாங்க. அது அதுபோல் அருணாதேவி எதுனதும் நிறைய ஆசை பிரித்தது அந்த வினாவிடையெல்லாம் எழுதி அனுப்பியிருந்தாங்க. நம்ம நல்லா இருந்தது. அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. வள்ளுவன் வகுத்தான் வாழ்வின் இயல்பை. வள்ளுவன் வகுத்தான் வாழ்வின் இயல்பை. வாவுக்கு வா மோனம் வந்துட்டுது. ஆனா அடுத்ததுல மனிதன் போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாம் என்ன செய்யணும், வள்ளுன்னு போட்டதுனால கீழே ஏதாவது தள்ளு எள்ளு இது மாதிரி ஏதாவது போட்டிருக்கணும். அந்த இள்ளு வந்தாதான் அந்த இதுக்கு சரியா இருக்கும். மனிதன் தொகுத்தான் மரமதன் சிறப்பை, கற்றபின் நின்றானா கருத்துடன் கற்றபடி, பற்றிய பணத்தோடு பட்டறிவு விற்றபடி. அப்ப கற்ற பற்று அங்க போட்டிருக்காங்க, சரியா இருக்கு எதுகை. அதனால அந்த முதல் 2 அடியிலையும் ஒரே எதுகை வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது போல இந்த சரியாக கவனிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாவும் பாட்டு எழுதியிருக்கிறீங்க. அதனால இதை இப்போ வந்து நீங்க ஓய்வு இருக்கின்ற பொழுதெல்லாம் இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். ஏதாவது மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களை இந்த முறையில் வெளியிட வேண்டும். இனி இந்த இதுல நீங்க எழுதி அனுப்புனா கூட எப்படி எழுதணும், இந்த மரபு மாறாமல் எழுதுவதற்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியில 4 சீர்கள் தான் தெரியுதா. குறைந்தபட்சம் 2 அடி என்பது வெண்பாவுக்கு, 3 அடி என்பது ஆசிரியப்பாவுக்கு. ஆசிரியப்பானா 3 அடி குறையாம எழுதணும். அதனால எத்தனை அடி வேண்டுமானாலும் எழுதலாம். இது போல ஒரு முறையை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அடிக்கடி என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது சிந்தனை தோன்றுச்சுன்னா இது போல எழுதி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து நம்ம வந்து தலைக்கு போகிறோம். எழுத்து அசை சீர் தலை பாட்டு என்ற இந்த படிநிலைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். எழுத்துக்களிலிருந்து குறில் நெடில் ஒற்றிலிருந்து நம்ம அசைக்கு போகிறோம். நேரசை நிறையசை. நேர் என்பது தனியாக வருவது, நிறை என்பது இணைந்து வருவது. நிறை வந்து வல்லினரை போடக்கூடாது. நிறை என்பது இடைநிறை தான் போடணும். நிறைன்னா கூட்டுதல் அர்த்தம், கூடுதல். ஆநிறை மேய்த்தல், ஆநிறை மேய்த்தல், ஆநிறை என்று பசுக்களுடைய கூட்டம். நிறையன்னா வெயிட். நிறைய நிறை என்பது கனத்தை குறிக்கும். ஆனா நேர் நிறை என்பது, நேர் என்பது இடைநிறகரம் போடுவது போல நிறை என்பதுக்கும் இடைநிறை தான் போடணும். அதுமாதிரி போட்டுவிடுங்க. அதனால அந்த நேர் நிறை என்று அசைகளை பார்த்தோம். சீர் என்பது 3 வகையாக பார்த்தோம். என்ன, மாச்சீர் விளச்சீர், 2ம் ஈரசைச்சீர்கள். மூவசைச்சீர்களில் வந்து காய்ச்சீர் கனிச்சீர் என்று 2ம் பார்த்தோம். இது நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இது மறக்கவே கூடாது. நம்ம வந்து இது தெரிந்தால்தான், மனதில் இருந்தால்தான் அடுத்து நாம் போகின்ற வெண்பா போன்றவற்றை அழகிடுகின்ற பொழுது இந்த தலையை கண்டுபிடிப்பதற்கு எளிமையாக இருக்கும். மாச்சீர்னா நான் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பு போட்டு ஒரு முன்னோட்டமாக அனுப்பியிருந்தேன். நம்ம
மனதுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா தெளிவாக இருக்காது. அதனால தான் மாச்சீர், விளச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர் ஒரு சீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாட்டில் வந்து முதல்ல 2 சீரை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிங்க. 2 சீரில் முதல் சீரில் வந்து என்ன சீர் என்று பார்க்க வேண்டும். என்ன மாச்சீரா, விளச்சீரா, காய்ச்சீரா, கனிச்சீரா என்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து நேர் நேர் நேரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த வாய்ப்பாடு தான் சொல்லணும் நம்ம. மாச்சீர் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு எளிமையாக அடுத்ததோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். மாவுக்கு முன்னாடி தேமா புளிமாலாம் பார்க்க வேண்டாம். மாவுக்கு முன்னாடி என்ன அசை இருக்கு, ஒரு சீரனுடைய இறுதியும் அடுத்த சீரனுடைய ஆரம்பமும் சேர்ப்பது தானே தலை என்பது. தலைன்னா கட்டுன்னு அர்த்தம். 2 சொற்களுக்கு இடையில் உள்ள ஒரு ஓசை தொடர்பு தான் தலை என்பது. அந்த நேர்நிறை என்பது எழுத்தை பார்த்து கண்டுபிடிச்சுடலாம். ஆனால் இது வந்து பார்த்த உடனேயே சொல்ல முடியாது. இந்த சீர் என்ன தெரிஞ்சுக்கிட்டு, சீருக்குரிய வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு, பக்கத்தில் 2 தான் இருக்கும். ஒன்று நேராக இருக்கும், இல்லை நிறையா இருக்கும். அதை பார்த்துக்கணும். அப்போ மான்னு சொன்னால் மாமுன் நேர் வந்திருக்கா, நிறை வந்திருக்கா. விளம்னா விளமுன் நேர் வந்திருக்கா, நிறை வந்திருக்கா. காய்ச்சீராக இருந்ததுன்னா காய்முன் நேர் வந்திருக்கா, நிறை வந்திருக்கா. அதுபோல் கனி சீராக இருந்ததுன்னா கனிச்சீருக்கு முன்னாடி நேர் வந்திருக்கா, நிறை வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ முதல்ல இருக்கிற சீரை வந்து வாய்ப்பாடு சொல்லிடணும். அடுத்த சீரனுடைய முதல் உள்ள அசையை பார்க்கணும். தெரியுதுங்களா? இது வாய்ப்பாடை பார்த்துக்கணும், அது அசையை பார்க்கணும். அதனால் மாச்சீர், விளச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர் என்று 4 பார்த்துருக்குறோம். இதில் வந்து மாச்சீரும் விளச்சீரும் 2 அசை தான் வரும். இந்த மாச்சீர் என்பது விளச்சீர் என்பதும் ஆசிரிப்பாவுக்கு உரிய சீர்கள். இப்போ நீங்கள் எழுதின பாட்டெல்லாம் அதுதான் இருந்தது இல்லைங்களா? 2 அசைகளை உடைய சீர்களாக தான் நீங்கள் அமைச்சிருந்தீங்க. அது ஈரசை சீர்கள் எல்லாம் என்ன செய்யுது, ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க. இது என்ன பாட்டு எழுதுறதுக்கு மொத்தம் 4 வகை பாடலில் ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா தான் அடிப்படை பாடல்கள். அந்த ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் 2 அசைகளை உடைய மாச்சீரும் விளச்சீரும். இதுக்கு வந்து இயற்சீர் என்றும் ஒரு பெயர் உண்டு. இது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இயற்சீர் என்றாலும் ஆசிரிய உரிச்சீர் என்று சொன்னாலும் ஒன்று தான். இந்த சீரை அடுத்து என்ன பார்க்கணும் சொன்ன அசை பார்க்கணும். அடுத்த சீரில் இப்போ 2 எடுத்துக்கணும். ஒரு அடி முடிஞ்சா கூட அடுத்த அடியினுடைய தொடக்கம் இருக்கு பாருங்க, 2வது அடியினுடைய முதல் சீர், அதையும் நம்ம தொடர்படுத்தி தான் பார்க்கணும். அந்த முதல் அடியில் பார்த்துட்டோம் அதோட சரியா போச்சுன்னு விட்டுவிடக்கூடாது. அதனுடைய இறுதியும் அடுத்த அடியினுடைய முதல் சீரும் பார்க்கணும். அதுபோல் 2வது அடி முடிஞ்ச பிறகு கடைசியில் உள்ள சீரையும் 3வது அடியினுடைய முதலையும் நம்ம தொடர்படுத்த வேண்டும். அப்படி தான் நம்ம வந்து தலை பார்க்க வேண்டும். அப்போ 2 சீர்களுக்கு இடைவெளி என்ன இருக்கிறதோ, அந்த இடைவெளியில் என்ன ஓசை இருக்கிறதோ அதுதான் என்ன பேர், தலை. தலைன்னா என்னது, கட்டுதல், 2ஐயும் இணைத்தல், கால் தலையிட்டான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தலையிடுதல்னா கட்டி போடுதல்னு அர்த்தம். அது அப்போ 2 சீர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பார்க்கின்ற பொழுது நம்ம இது வரைக்கும் 2 சீர் இருந்தால் போதும்னு வச்சோம், ஈரசை சீர்கள் இருந்தால் போதும்னு பார்த்தோம். இங்கே அப்படி இல்லை. அந்த ஈரசை சீரனுடைய இறுதியுள்ள மாவா விளமா என்பதை சரியாக கவனிக்கணும். அந்த மாச்சீருக்கு முன்னாடி நேர் வந்திருக்கிறதா, மாச்சீருக்கு முன்னால் நிறை வந்திருக்குதான்னு பார்க்கணும். மாச்சீருக்கு முன்னால் நேர் தேமா புளிமா என்ற சீருக்கு முன்பு உள்ள சீரில் முதல் அசையாக நேர் வந்ததுன்னா அதுக்கு பேர் நேரொன்று ஆசிரிய தலை என்று பெயர். என்ன பேருங்க அதுக்கு, நேரொன்று ஆசிரிய தலை. அடுத்தது பாருங்க, அதே போல் புளிமாவும் அப்படி தான். இங்கே வந்து தேமாவா புளிமாவா, அந்த புளியை பற்றியோ தேவை பற்றியோ பிரச்சனை இல்லை, நமக்கு மா தான் முக்கியம். மாச்சீர்னு சொல்லுவாங்க. அந்த மாச்சீருக்கு முன்னாடி நேர் வந்ததுன்னா அது நேர் ஒன்று ஆசிரிய தலை. அடுத்து இன்னொரு மாவுக்கு முன்னாடி நிறை வந்துன்னு வச்சிங்க, அது 2 நேர் கிடையாது. இப்போ மாங்கிறது நேரம் செய்தானே, மான நேர் தானே. அடுத்து சீரில் உள்ள முதல் இது நேர்னு வந்ததுன்னா 2 நேரும் ஒன்றுது. அது ஆசிரிப்பாவில் ஒன்றக்கூடிய தலை, நேர் ஒன்று ஆசிரிய தலை, 2 நேரும் ஒன்றுகிறது. ஆனால் இன்னொரு சமயத்தில் முதல்ல விழா வந்ததுன்னு வச்சுக்கிங்க, அப்போ நிறையசையாக இருக்கும் இல்லையா. முதல்ல வருகின்ற பொழுது நிறையசையாக இருந்ததுன்னா அதோட இந்த மா ஒன்றவில்லை, எனவே அது ஒன்றாமல் போய்விடுகிறது. அப்போ வேற பாட்டாகிடும். அது
ஒன்றுச்சுன்னு சொன்னா ஒன்று ஆசிரியத்தலை, நேர் ஒன்று ஆசிரியத்தலை. நிறை ஒன்றுச்சுன்னா அதே போல நிறை ஒன்று ஆசிரியத்தலைன்னு ஆயிடும். ஆனா ஒன்றாமல் மாறுபட்டு வந்துன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த மாமுன் நிறை வந்ததுன்னா அது வெண்டலைன்னு ஆயிடும், வெண்பாவுக்குரிய தலை ஆயிடும். வெண்பா எழுதுகின்ற பொழுது இந்த ஈரசைச்சேரி பயன்படுத்த வேண்டியது வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், அதை இந்த ஈரசைச்சேரி இந்த தலையை பயன்படுத்தி கொள்ளலாம் வெண்பா எழுதுகின்ற பொழுது. அப்ப மாமுன் மாமுன் நிறை வந்ததுன்னா அது இயற்சீர் வெண்டலை. இயற்சீரில் நான் சொன்னேன் இல்லையா, ஆசிரியச்சீர் என்று சொன்னாலும் இயற்சீர் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அந்த இயற்சீருக்கு முன்னாடி இது வர்றதுனால என்ன பண்ணணும், இயற்சீர் வெண்டலை என்று சொல்ல வேண்டும். இயற்சீர் வெண்டலை என்று அதை நாம் குறிப்பிட வேண்டும். அடுத்தது பாருங்க, விளம். விளத்துக்கு முன்னாடி நேர் வரலாம், நிறை வரலாம். விளத்துக்கு விளம் என்றால் நிறை தானே, அதுக்கு முன்பு நேர் வந்ததுன்னா ஒன்றில், அப்போ அது வெண்பாவுக்குரிய தலை ஆகிடும். அதுக்கு பேரும் இயற்சீர் வெண்டலை தான். ரெண்டு சீர்கள் வருகின்ற பொழுது அந்த ஒன்றை என்று சொன்னால் அது வெண்பாவுக்குரிய தலையாக மாறிவிடுகிறது. அப்ப மாமுன் நிறை வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை, விளமுன் நேர் வந்தாலும் இயற்சீர் வெண்டலை தான். அடுத்து விளமுன் நிறை வந்ததுன்னு வச்சுங்க, விளமுன் நிறை வந்ததுன்னா அது நிறை ஒன்று ஆசிரிய தலைன்னு பேரு. அப்ப ஆசிரியப்பாவுக்கு உரிய சிறப்பான தலைகள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று மாமுன் நேர், இன்னொன்று விளமுன் நிறை. இரண்டு தான் ஆசிரியப்பாவுக்குரிய சிறப்பான தலைகள். அப்ப நடுவில் வரக்கூடிய அந்த மற்ற ரெண்டு இருக்கு பாருங்க, அது ஆசிரியப்பாவிலும் வரும், வெண்பாவிலும் வரும். அது இயற்சீர் வெண்டலை என்று சொல்லப்படும். இந்த இயற்சீர் வெண்டலை ஆசிரியப்பாவில் எழுதலாம், தப்பு இல்லை. ஆனா ஆசிரியத்தலை வெண்பாவில் வரக்கூடாது. நேரொன்று ஆசிரியத்தலை என்று பார்த்தோம் இல்லையா, நேரொன்று ஆசிரியத்தலை, நிறை ஒன்று ஆசிரியத்தலை ஆசிரியப்பாவுக்கே உரியது. அது வெண்பாவில் வந்துட்டுதுன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அது வெண்பா தப்பா போயிடும். எனவே வெண்பாவுக்கு உரிய தலை என்று சொன்னால் அது இயற்சீர் வெண்டலை. இயற்சியில் வரக்கூடிய வெண்டலை, வெண்டலை என்றால் வெண்பாவுக்கு உரிய தலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஈரசைச்சீர்களில், அதாவது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் என்று பார்க்கின்ற பொழுது மாமுன்னேர் நேரொன்று ஆசிரிய தலை, மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை, விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை, விளமுன் நிறை நிறை ஒன்று ஆசிரிய தலை. இதை மட்டும் கொஞ்சம் எழுதிக்கிங்க. அப்படியே நான் முன்னாடி குறிச்சிருக்கேன், அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் தலை பேர் மட்டும் போட்டிருக்க மாட்டேன், நீங்கள் அதை அதுக்கு நேராக எழுதிக்கிங்க. மாமுன் நேர் நேர் ஒன்று ஆசிரிய தலை, நேர் ஒன்று ஆசிரிய தலை, நேரொன்று ஆசிரிய தலை. மாமுன் நிறை இது ஒன்று, இது 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 ஒன்றல்ல, அதனால இது வெண்பாவுக்குரிய தலையா போயிடும். இயற்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலைன்னு எழுதிக்கிங்க. குறிச்சிக்கிறீங்களா? அடுத்தது இல்லைங்கய்யா, ஆசிரியப்பா வெண்டலைன்னு சொல்லலாம்ல இதை. அதான் அதான் இயற்சின்னு சொல்லிட்டோம்ல. இயற்சின் என்பது இயற்சின்னு ஆசிரியர் உரிச்சின்னு அர்த்தம் அது. அதனால அது சொல்லுவதற்கு சரியா இருக்காது. அது ஆசிரியப்பாவுக்கும் உண்டு, வெண்பாவுக்கும் உண்டு. அது இயற்சீர் வெண்டலை என்பது சீர் அளவுல அது ஆசிரியப்பாவுக்கு உரியது, தலை அளவுல வெண்பாவுக்கு உரியது. அதனால இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம அதுக்கு புது பேர் கொடுக்க கூடாது, மனசுக்குள்ள வேணா புரியறதுக்கு வேணா வச்சுக்கலாம். ஆசிரியப்பாவுக்கும் உரியது, வெண்பாவுக்கும் உரியது. அப்புறம் விளமுன் நிறை வந்ததுன்னா அது நிறை ஒன்று. ஆமா, விளமுன் நேர் வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை. அது ரெண்டும் முரணா இருக்கு பாருங்க. விளம்ங்கிறது நிறை, அடுத்து வர்றது நேர். நிறை நிறை வந்ததுன்னா நிறை ஒன்றும், நேரு நேரு வந்ததுன்னா நேர் ஒன்றுது. அதனால இதை என்ன சொல்லணும் நம்ம, இயற்சீர் வெண்டலை. விளமுன் நிறை வந்ததுன்னா அது நிறை ஒன்று ஆசிரிய தலை. எழுதிட்டீங்களா எல்லாரும்? இப்ப பாருங்க ஐயா, இப்ப 2 மா வந்திருக்கும், கீழே 2 விளம் வந்திருக்கும். மா மா கீழே விளம் வந்திருக்கும்.
முன்னாடி இருக்கிற மா வந்து நேர் ஒன்று ஆசிரியர் தலைன்னு போட்டிருப்பீங்க. கடைசியில் இருக்கிற விளாம் வந்து நிறை ஒன்று ஆசிரியர் தலைன்னு போட்டிருப்பீங்க. நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டும் என்னவா இருக்கும்? இயற்சீர் வெண்டலை என்று நீங்கள் போட்டுக்கணும். அதை இது மறந்துடவே கூடாது. வெண்பா எழுதுகின்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வெண்பாவுக்கு உரிய சீர் வந்து காய்ச்சீர் என்று சொன்னோம் முன்னாடியே. அந்த காய்ச்சீர் மட்டும் நம்ம போட்டு நம்ம பாட்டு எழுத முடியாது. அப்போ இந்த ஈரசி சீர்களும் வரும். வந்ததுன்னா அந்த மாமுன் நேர் வந்துடக்கூடாது, விளமுன் நிறை வந்துடக்கூடாது வெண்பா எழுதுகின்ற பொழுது. ரொம்ப கட்டுப்பாடு உடைய பாட்டு வெண்பா. ஆனால் இதில் வெண்பாவுக்குரிய சீர் வரலாம்னா கட்டாயம் வரலாம், அது தவறு இல்லை. ஆசிரிப்பாவில் வந்து ஆசிரிப்பாவுக்குரிய சீரும் வரும், வெண்பாவுக்குரிய சீரும் வரும், அந்த காய்ச்சீர் கூட வரலாம். இதில் நம்ம அந்த பாட்டு பார்க்கின்ற பொழுது எப்படி வரும் என்பதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின். நீங்கள் பிரிச்சிருந்தீங்களா? அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின். இதை பாருங்க, என்ன தலை வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அதில் அற்றை என்பது மாச்சீர் இல்லையா? மாமுன் என்ன வந்திருக்கு? திங்கள், திங், நேர். அப்ப மாமுன் நேர், நடுவில் நேர தலை வந்திருக்குது, நேர் ஒன்று ஆசிரியர் தலை. நேர் ஒன்று ஆசிரியர் தலை, மாமுன் நேர், நேர் ஒன்று ஆசிரியர் தலை. அப்ப இது நிச்சயமா ஆசிரியப்பா என்பது தெரியுது. திரும்ப அடுத்த சீருக்கு வாங்க. திங்கள் வந்துட்டோம், தெரியுதுங்களா? திங்கள், திங்கள், நேர் நேர் தேமா. அப்ப மாச்சிருது. மாமுன் என்ன இருக்குன்னு பாருங்க. அவ், நேர் வந்திருக்கு பாருங்க. அப்ப மாமுன் நேர். மாமுன் நேர் வந்ததுன்னா அது நேர் ஒன்று ஆசிரியர் தலை, நேர் ஒன்று ஆசிரியர் தலை. இப்ப இந்த பாட்டினுடைய ரெண்டு சீர்களுக்கு நடுவில் ரெண்டு இடத்துல என்ன வருது? நேர் ஒன்று ஆசிரியர் தலை தான் வருது. அதனால இது ஆசிரியப்பா தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, அவ்வெண். அற்றை திங்கள் அவ்வெண். அவ்வெண், நேர் நேர் தே மா. மா முன்பு என்ன அசை வந்திருக்குன்னு பாருங்களேன். நிலவின், நில, மாமுன் நிறை, நிறை வந்துட்டுது. அப்ப இது நேர் ஒன்று ஆசிரியர் தலை இல்லை. என்ன தலை இது? மாமுன் நிறை வந்துடுது பாருங்க. அப்ப அது இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லணும். இயற்சீர் வெண்டலை. அப்ப அதனால பாட்டு தப்பு கிடையாது, ஈரச்சீர் தான் வந்திருக்கு. ஆனால் இயற்சீரா இருக்குது. இயற்சீராக இருப்பதனால இந்த பாட்டு தப்பு இல்லை. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் என்பதில் முதல்ல மூன்று சீர்களுக்கு இடையில் நடுவில் நேரொன்று ஆசிரியர் தலை வந்திருக்கு. நான்காவது சீருக்கும் மூன்றாவது சீருக்கும் இடையில இயற்சீர் வெண்டலை வந்திருக்கு. மாமுன் நிறை வந்திருக்கு. அடுத்தது பாருங்களேன். இந்த பாட்டு தெரியுதா? இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கணும், எழுதிக்கிங்க அப்படியே கூட. அற்றை, ரெண்டு வரி மட்டும் எழுதிக்கிங்க. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையே, எந்தையும் உடையேம் எம். எந்தையும் உடையேம் எம், அது வரைக்கும் ஒரு சீர். குன்றும் மூன்றாவது சீர். பிறர் கொளார், பிறர் கொளார் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் பார்க்கலாம் பாருங்க. அப்போ அந்த நிலவின் போட்டோம்ல, அந்த நிலவின் என்பது புளிமா. அப்போ மாவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன், எந்து. எந்துன்னு வந்திருக்கு பாருங்க. அப்போ நேர் வந்திருக்கு. அப்போ மாமுன் நேர். நிலவின் என்பதற்கும் எந்தையும் என்பதற்கும் இடையில என்னன்னு பார்க்கணும். அது மாமுன் நேர். எனவே அது நேர் ஒன்று ஆசிரியர் தலை. அங்கேயும் ஆசிரியர் தலை வந்துட்டுது. அடுத்து பாருங்க, எந்தையும். எந்தையும் நான் சொன்னேன், தையை வந்து குறியில தான் கணக்கிட வேண்டும். அந்த ஐயும் யூவும் சேர்த்து குறியில, ரெண்டு குறியிலாக கணக்கிட்டு நிறையாக கொள்ள வேண்டும். அப்ப நேர் நிறை கு விளம், விளச்சீர் வந்திருக்கு. அப்ப விளத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன வந்திருக்குது? உடையேமியம். உடையேமியம், உடை, 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 நேர நிறை, நிறை, நிறை. ஆமா ஆமா. இது அடுத்து போகாதீங்க, முதல்ல அசை மட்டும் பாருங்க. தெரியுதுங்க? பூரா பார்த்தீங்கன்னா சரியா இருக்காது. ஒரு சீனுடைய
வாய்ப்பாடு சொல்லுங்க. மாவா, விளமா, காயா, கனியான்னு பார்க்கணும். இது காயா, கனியான்னு பார்த்துட்ட பிறகு அந்த அதுக்கு அடுத்தது இல்லை அசையை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். நேரா நிறையான்னு தான் சொல்லணும். அங்கே போய் புளி மாங்காய் புளின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே மன நினைவுக்கு வராது, குழம்பி விடும் நமக்கு. எந்தையும் பூ விளம் சொன்னோம். விளத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்குறோம். உடை. உடை என்பது நிறை அசை. அப்போ விளமுன் நிறை, விளமுன் நிறை, நிறை ஒன்று ஆசிரிய தலை என்று சொல்ல வேண்டும். நிறை ஒன்று ஆசிரியர், அங்கே இங்கே நிறை வருது பாருங்க, விளம் நிறை தானே. அப்போ உடையும் ஆமாங்க. நிறை, அப்போ நிறை ஒன்று ஆசிரியர் தலை. ஆசிரியப்பாவில் இது நிறை ஒன்று ஆசிரியர் தலையாக இங்கே இருக்கிறது. உடையே மெம், உடையே மெம், உடை ஏ மெம், புளி மாங்காய், காய் வந்துட்டுதுங்க. குன் நேராசை இருக்கு, காய் முன் நேர் வருது. நம்ம இன்னும் படிக்கல, அது அதை படித்தவரை பார்க்கலாம். இது முன்பாகக்கூடிய தலையாக இருக்கும். அது புளி மாங்காய், காய் முன் நிறை நேர் வந்திருக்கிறது. குன்றும் மா தேமா, மாமுன் பிறர் நிறை நிறை. அப்ப மாமுன் நிறை வந்ததுன்னா அது இயற்சீர் வெண்டலை. அப்ப வெண்பாக்குரிய தலையா இருக்கு. இதுல வெண்பாக்குரிய தலை ரெண்டு ரெண்டு வந்துருக்கு. இருந்தாலும் இது தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது இயற்சீர் இருப்பதனால இது இயற்சீர் வெண்டலை என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? இது போல நீங்க மற்றதையும் நீங்க போட்டு பார்த்து பிரித்து பாருங்க. பெரும்பாலும் ஆசிரியப்பாவில் பெரும்பான்மை தான் சொல்கிறேன் நான். பெரும்பாலும் என்ன தலை வர வேண்டும்? நேரொன்று ஆசிரியர் தலை வர வேண்டும், இல்லைன்னா நிறை ஒன்று ஆசிரியர் தலை வர வேண்டும். கட்டாயமாக அதான் அதிகமாக இருக்கணும். அதனால் நம்ம வெறும் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையுமா போட்டுறக்கூடாது. போடலாங்கிறதுக்காக வேண்டி போட்டோம்னா பாட்டு தப்பு கிடையாது, ஆனால் ஓசை நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல தான் இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன பாட்டு. குக்கு என்றது கோழி, துக்கன் என்ற என் தூவன் நெஞ்சு, குக்கு என்றது கோழி. பாருங்க, சின்ன சின்ன சொற்களாக போட்டிருப்பாரு. அது இன்னொரு பாட்டில் பாருங்க. ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின், ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின். ஆடமை ஆவல ஆரம்பிச்சது, நடுசீர் பாருங்க அவிர்துளைன்னு வந்தது பாருங்க. ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின், கோடை அவ்வழி குழலிசை ஆக, கோடை அவ்வழி குழலிசை ஆக. எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. மலையில் மூங்கில் மரம் இருந்தது, அதில் வண்டு தொலை போட்டுட்டு தான். அதில் கோடை காலத்து வீசுகின்ற காற்று, கோடை காற்று வேகமாக இருக்கும். அது அந்த கோடை காற்று வீசினோன்னா அந்த தொலையில் நுழைந்து அது குழல் ஊதுவது போல ஆகிவிட்டுதான். வண்டு தொலைத்திருந்த அந்த தொலை வழியாக புல்லாங்குழல் கண்டுபிடிச்சி யார் பாருங்க, தமிழர்களாக வேற யாராவதா? 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆடமை குயின், ஆடமைன்னா மூங்கில், குயின்ற அந்த இதில் துளையிட்ட அவிர்துளை மருங்கின், ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின், கோடை அவ்வழி, வழினா காற்று, கோடை அவ்வழி குழல் இசையாக, புல்லாங்குழல் ஓசையாக ஒலிக்கிறது என்று அந்த புறநானூற்று பாடல்ல வருகிறது. அது ஒரு வரி மட்டும் குறிச்சிங்க அப்படியே. ஆடமை குயின்ற அவிர்துளை, ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின். 4 சீர் இருக்கா? அப்போ அது ஆசிரியப்பான்னு அர்த்தம். அது 4 சீர் இருந்ததுன்னா ஆசிரியப்பா. ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின், கோடை அடுத்த அடி, ஆடு கோடுன்னு வந்தது பாருங்க, கோடை அவ்வழி, அவ்வழி வழின்னா காற்று, லகரம்ல லகரம், அவ்வழி குழல் இசை, குழல் இசை ஆக, ஆக என்பது தனியா. இந்த 2 வரி பாருங்க. இது ஈரசைச்சீரால அமைந்திருக்கிறது. ஆடு அமை, ஆடமை, ஆடு அமை பிரிக்கக்கூடாது. ஆடமை, ஆடு டூ குட்டியில் உகரம், அதனால் ஆ சேர்ந்து என்ன ஆகிடும்? டாவாயிடும். இதை கு விளம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆடு அமைன்னு தனியாக பிரிச்சுட்டோம்னு வச்சுங்க, அது அது காய்ச்சீர் ஆகிடும். அது அதனால் அது தேவையில்லை. அதனால் ஆடமை என்று நம்ம அதை போட்டுக்கொள்ள வேண்டும். விளம்
வருது கடைசியில. அப்ப கூவிளம், குயின்ற, விளமுன் நிறை வருது. விளம்னா நிறை தானே, திரும்பவும் குயின் நிறை வருது. அப்ப விளமுன் நிறை, நிறை ஒன்று ஆசிரிய தலை என்று சொல்லணும். நிறை ஒன்று ஆசிரிய தலை. குயின்ற புலி மா, மாமுன் நிறை வருது பாருங்க. அவிர்துளை, மாமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை தான், அது இயற்சீர் வெண்டலை ஆயிடுது. மாமுன் நிறை. அவிர்துளை மருங்கின், கருவிளம், விளமுன் நிறை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. அப்புறம் மருங்கின் கோடை, அதையும் சேர்க்கணும். கடைசி சீரையும் அடுத்து அடியினுடைய முதல் சீரையும் நம்ம பார்க்கணும். அது மருங்கின் புளிமா, மாமுன் என்னன்னு பாருங்க, நேர், நேர் ஒன்று ஆசிரிய தலை. அப்புறம் கோடை அவ்வழி, கோடை தேமா, மாமுன் என்ன வருது பாருங்க, நேர், மாமுன் நேர், நேர் ஒன்று ஆசிரிய தலை. அவ்வழி அடுத்த சீருக்கு வாங்க. அது வாய்ப்பாடு கு விளம், விளமுன் குழல், நிறை வந்திருக்கு, நிறை. அப்ப விளமுன் நிறை, நிறை ஒன்றுது, நிறை ஒன்று ஆசிரிய தலை. நிறை ஒன்றுதுன்னா சேர்றதுன்னு அர்த்தம், ரெண்டு நிறைன்னு அர்த்தம். நிறை ஒன்று, அது ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய ஆசிரிய தலை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. அப்புறம் குழல் இசை, கரு விளம், விளமுன் நேர் வந்திருக்கு. விளமுன் நேர் வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை. அப்ப இயற்சீரில் வந்திருக்கக்கூடிய வெண்டலை ஆகும் இது. அப்ப இந்த பாட்டு ஆசிரியப்பாவுக்குரியது என்பது தெளிவாக விளங்குகிறது. இந்த பாடல் முழுவதும் அப்படிதான். பாடின் அருவி பனிநீர் இன்னிசை தோடமை முழவின் துதைகுரலாக கணக்கலை இகுக்கும் கருங்குரல் தூம்பொடு மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு களிசிறந்து மந்தி நல்லவை மருள்வன நோக்க. கபிலர் பாடின பாட்டு இது. அந்த மலையில ஒரு கச்சேரியே நடக்குது. எது புல்லாங்குழல், எது மேளம், மத்தளம், எது அங்கே அருவி ஊத்துகிறது, அந்த அருவி வந்து மத்தள ஒளியாக இருக்கிறது. அங்கே மான்கள் எல்லாம் ஒலி எழுப்பி கொண்டு இருக்கின்றன, அவையெல்லாம் அது பின்னணி இசைகளாக இருக்கிறது. வண்டு வந்து யாழை மீட்டுகிறது என்று இதை பார்க்கறது ஆடியன்ஸ் வேணும் இல்லையா, அது யாருங்களாம், மந்தி நல்லவை மருள்வன நோக்க. மந்தி குரங்குகள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த காட்சிகளை என்று கபிலர் வந்து இருக்கார். கபிலருடைய பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா மிக அருமையான இயற்கை காட்சிகள். தமிழர்கள் எப்படி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாள் என்பதற்கு நம்ம சங்க இலக்கியங்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். அதனால இந்த பார்த்தோம், இந்த 4 சீரும் இதுக்குரிய தலைகளும் இயற்சீர் வெண்டலை 2 வரும். அப்புறம் நேர் ஒன்று ஆசிரிய தலை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. மொத்தம் இந்த 4 அமைப்பும் ஆசிரியப்பாவுக்குரிய தலைகள். இது மறந்துடாதீங்க. ஆசிரியப்பாவுக்குரிய தலைகள் யாவைன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 முறை: மாமுன் நேர், மாமுன் நிறை, விளமுன் நேர், விளமுன் நிறை என்ற அமைப்பில் இது வந்திருக்கூடியது. அதனால் இந்த 4ம் ஆசிரியப்பா எழுதுகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டும். இப்போ நீங்கள் அன்னைக்கு எழுதி அனுப்பிய பாடலையே இப்போ நீங்கள் அந்த வாய்ப்பாடை நடுவில் சொல்கிறீங்க, எழுதுறீங்க இல்லையா? இந்த இதை பார்த்துட்டு நம்ம இது மட்டும் போட்டிருப்போம், நம்ம ஈரசீர் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ 2க்கு நடுவில் நம்ம எழுதிய பாடல் ஆசிரியர் தலை வந்திருக்கா அப்படின்னு மட்டும் நாம் பார்க்கணும். அடுத்த வீட்டில் எழுதிட்டு நீங்கள் அதை பிரித்து பாருங்கள், பிறகு தெரியும். அடுத்த இது வந்து காய்ச்சீர். காய்ச்சீருக்கு வந்து நான் சொன்ன வெண்பாவுக்கு உரிய சீர் காய்ச்சீர் தான். காய்ச்சீர் என்று சொன்னாலே அது வெண்பாவுக்கு உரிய சீர். அதனால அதுக்கு பேரே வெண்சீர் வெண்டன்னு சொல்லுவாங்க. காய்க்கு முன்னாடி நேர் வந்ததுன்னா அது வெண்சீர் வெண்டலை தான், அது சந்தேகமே இல்லை. அந்த காய்க்கு முன்பு நேர் வருவது போல தான் பெரும்பாலான பாடல்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். வெண்பான்னு இருக்கு இல்லையா, நிறைய பாடல்கள் வெண்பாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாலடியார் வந்து வெண்பாவில் இருக்குது, நல வெண்பா வந்து வெண்பாவில் எழுதிய நூல், இப்படி வெண்பாவில் எழுதிய நூல் இருக்கு. கந்தர் கலி வெண்பா என்று சொல்லக்கூடிய நூல். இதெல்லாம் இந்த சிறிது கூட இந்த வெண்தலை மாறவே கூடாது. அது வெண்பாவுக்குரிய தலை. என்ன சொன்னால் இயற்சீர் வெண்டலை, அதுக்கு பார்த்தோம். இது வெண்சீர் வெண்டலை. அப்போ வெண்பாவுக்குரிய தலை எத்தனை?
2 தான். ஒன்று ஆசிரிய உரிச்சியில் வரக்கூடிய இயற்சீர் வெண்டலை 2 முறையில் வரும். இது காய்முன் நேர் வந்ததுன்னா இது வெண்சீர் வெண்டலை என்று சொல்லப்படும். இப்போ இந்த 3 முறையில் தான் வெண்பாவே எழுதணும். நம்ம வெண்பா திருக்குறள் 1330 குறளும் இந்த வெண்பா என்று வரக்கூடிய பாடல் அத்தனையும் எப்படி இருக்கும்? இந்த 3 முறையில் தான் இருக்கும். ஒன்று மாமுன் நிறை வந்திருக்கலாம், இல்லைன்னா விளமுன் நேர் வந்திருக்கலாம், இல்லைன்னா காய்முன் நேர் வந்திருக்கலாம். இந்த 3ஐ தவிர வேறு வந்ததுன்னா அந்த பாட்டு தப்பு. அதனால இந்த இது ரொம்ப கவனமாக நம்ம இதை கையாள வேண்டும். இந்த 3 முறை நினைவு வைத்துக் கொள்வது கடினம் இல்லையே. மாமுன் நிறையும், விளமுன் நேரும், காய்முன் நேரும் வந்ததுன்னா அது வெண்பாவுக்குரிய தலை என்று சொல்லலாம். இப்போ காய்முன் நேர் பார்ப்போமே. காய்முன் என்ன? அது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய், 4 காய் இருக்குல்ல. அந்த 4 காய்க்கு முன்னாடி என்ன ஒரு சீரில் இருந்ததுன்னா அடுத்த சீருடைய முதல் இது நேராக தான் இருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் அந்த பாட்டை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை. முதல்ல பாருங்க, பாலும் என்ன? நேர் நேர் தே மா. அடுத்து என்ன வருது பாருங்க, தெளி. மாமுன் என்ன வந்திருக்கு? நிறை வந்துடுச்சு பாருங்க. மாமுன் நிறை. பாலும் அடுத்த சீரில் வந்து தெளி. அப்ப மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. அப்ப வெண்பா தான் இது. அடுத்ததுக்கு போவோமே. பாலும் தெளிதேனும், தெளி தேனும், புளி மா காய். காய் வந்துட்டுது. அப்போ காய்க்கு முன்னாடி என்ன வரணும்? நேர் வருதான்னு பார்க்கணும். நேர் இல்லைன்னா அந்த பாட்டு தப்பு. என்ன போட்டுக்கிற பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும். பா நேர் வந்திருக்கு பாருங்க. அப்ப காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்ததுன்னா வெண்சீர் வெண்டலை. வெண்பாவுக்குரிய அந்த சீர்லேயே வந்திருக்கிறது. வெண்சீர் வெண்டலை என்று சொல்ல வேண்டும். அப்ப பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். பாகும் என்பது நேர் நேர் தேமா. மாம்னா என்ன வரணும்? மா முன்னாடி நிறை தான் வரணும். வந்திருக்க பாருங்க. பருப்பும், பருப்பு நிறை வந்திருக்கு பாருங்க. அப்ப மாமுன் நிறை வந்ததுன்னா அது இயற்சீர் வெண்டலை. அப்ப வெண்டலை வெண்டலைன்னு வந்தாதான் அது வெண்பாவுக்குரிய சரியான தலையா இருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை. பருப்பும் இவை அது சேர்த்துக்கணும் நம்ம. அதை பருப்புமி வை. அப்ப என்ன வருது? கரு விளங்காய் பருப்பும் இவை. ஏன்டா இவை 4ன்னு பின்னால் கொண்டு வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்னதான் பாலும்னு ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஏதாவது வாலும் நாலும் காலும் மாலும் ஏதாவது உள்ளு வரணும். அப்போ இவை 4ங்கிறது இவைங்கிறத அடுத்தடி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் பொருள் புரியும், ஆனால் பாட்டு தப்பு. அதனால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பருப்பும் இவைன்னு தனியாக பிரிச்சிடக்கூடாது. பருப்பு இம்முயும் சேர்ந்து மீ ஆயிடும். பருப்பு மிவை, பருப்புமி வை, கரு விளங்காய். இல்லைங்களா? ஆமா ஆமா. பருப்பும் இவையும் தனியாக பிரிச்சிங்கன்னா இந்த பாட்டு தப்பு. பருப்பும் புளி மா வரும் இவைன்னு வந்துச்சுன்னு சொன்னா அது இது விளமாயிடும். அது பருப்பும் மிவை, பருப்பும் மிவை சேர்த்து தான் போடணும். பருப்பும் இவையும் தனியா பிரிக்கக்கூடாது. ஆமா ஆமா. பருப்புமி வை காய் தானே வருது, காய் தானே வருது. மீண்டும் நல்லா பாருங்க. பாலும் தெளிதேனும் பாகும் சரிங்களா, பருப்பும் இவை. கரு விளங்காய் பருப்புமி வை, பருப்பும் இவை. அப்புறம் 4ம். காயின்னு என்ன வரணும்? காய்முன் என்ன? காய்முன் என்ன வரணும்? நேர் தான் வரணும். அப்புறம் பாருங்க. ஆமா, காய்முன் நேர் வந்தாதான் வெண்சீர் வெண்டலை. அப்ப 4ம் வந்திருக்கு பாருங்க. 4ம்
அப்போ நாள் என்பது நா என்பது மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம அது நேரசை. காய்மு நேர் வந்து வெண்சீர் வெண்டலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெண்பா எழுதுகின்ற பொழுது நம்ம ஒரு சீர் போட்டோம்னா இது காய்ச்சீர் போட்டோம்னா அடுத்து நம்ம நேரில் தான் ஆரம்பிக்கணும் ஒரு சொல்லு. நம்ம எழுதி முடிச்ச பிறகு நம்ம சொல்ல மாற்றினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க எழுதின பாட்டில் இன்னொருத்தன் குறிக்கிடவே முடியாது. நீங்கள் அந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க கம்பருடைய வாழ்க்கையில். ஒரு ஏற்றப்பாட்டில் ஏற்றம் இறைத்து கொண்டு இருந்தார்கள். பொழுது போய்விட்டது. 6 மணி ஆகிவிட்டு இருட்டுகின்ற நேரம். நேரத்தில் போனார். அந்த ஏற்றப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். ரொம்ப ரசித்து கேட்டுட்டே இருக்கார் கம்பர். நான் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே சொல்லி இறங்கிட்டான். ஏற்ற மேலே ஏறும்போது அந்த பாட்டு பாடிட்டு போவாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எத்தனை சாலை இறைச்சிருக்காங்கிற கணக்கு வந்துடும். அதில் பார்க்கும்பொழுது இவர் கேட்டு நம்ம ரசிச்சுட்டு இருந்த அந்த பாட்டை நீட்டாக நீளமான ஒரு பாடல் பாடிட்டே வந்தான். அதோட நிறுத்திட்டான். அதை மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு சொல்லிட்டு பாடி இறங்கி போயிட்டே இருக்கிறான். இவர் பார்த்தாரு, அடுத்த அடி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணாராம் கம்பர். என்னன்னோ போட்டு பார்த்தாரு. அப்போ மூங்குன்னு சொன்னா என்ன வரும்? மூங்கு வாங்கு தேங்குன்னு என்னென்னமோ போட்டு பார்த்தாரு. அந்த உரியது அப்போ பொருத்தமாகவே அவருக்கு அமையல. என்னமோ நான் ஒரு 4-5 எழுதி எடுத்துக்கிட்டு நாளைக்கு என்ன சொல்கிறான் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இவர் அங்கே போனார். அவன் பாட்டை தொட ஆரம்பித்தான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கு கதிரோனேன்னு சொன்னான் அந்த பாட்டு. அடாடா, இது நமக்கு தெரியவே இல்லையே. இது அந்த ஒரு அடி கூட அவர் அந்த மாதிரி போட முடியல அவரால். அந்த பாட்டினுடைய இயற்கையினுடைய அழகை எப்படி ரசிச்சிருக்கான் பாருங்க. அந்த மூங்கிலுடைய இலையில அதில் ஒரு சொனம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பனி முத்தாக இருக்கும். அப்புறம் அது பார்க்கின்ற பொழுது அழகாக ஒரு முத்து போல இருக்கும். மூங்கில் இலை மேலே அது தூங்கிட்டு இருக்கான். அது தூங்கும் பனி நீரை வாங்கு கதிரோனே. சூரியன் வந்தோடனே என்ன செய்யுது? அதை வாங்கி கொண்டாள் என்பது போல் அந்த பாட்டு இருக்கிறது. அதனால 10,000 பாட்டு எனக்கு கம்பனாலேயே அடுத்த சரியான அடி போட முடியவில்லை. எனவே பாட்டை நம்ம ஏதாவது போட்டுட்டோம்னு சொன்னால் நம்மளே அதை மாற்றுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? எழுதுகின்ற பொழுது வெண்பா எழுதுகின்ற பொழுது நம்ம காயில் வச்சிருக்கா அடுத்து என்ன ஆரம்பிக்கணும்? நேரில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நினைவோடு நம்ம எழுதணும்னு சொன்னால் அந்த பாட்டு கொஞ்ச நாள் பழகுவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் எழுதுனா நமக்கு பாருங்க, அந்த நல வெண்பா முழுவதுமே வெண்பா தான். குமரகுருவர் கந்தர் கலை வெண்பா இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூமேவு செங்கமல புத்தேடும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடியும் நவதிந்த போதமும் காணாத போதமாய் ஆதி. இப்படி அப்படி வரிசையாக 300 ஏறத்தாழ 250 அடி எழுதிட்டே போவார். கடைசி முடிகின்ற பொழுது அந்த வெண்பா முடிப்பது போல் முடிச்சிருப்பாரு. ஒரு இடம் கூட பார்த்தீங்கன்னா அந்த தடை தட்டியிருக்காது. அந்த ஏர்ச்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் சரளம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓசையிலேயே நம்ம மனம் லயிச்சுட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம அப்படியே தான் போடுவோம். நம்ம அந்த சொற்களை அதே ஓசையில் சொல்லி சொல்லி பார்த்தோம்னா தானாகவே அந்த சொல் விழும். அதனால் இந்த காய்முன் நேர் வந்ததுன்னா அது வெண்சீர் வெண்டலை. அப்போ வெண்பா எழுதுவதற்கு 3 முறை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா மாமுன் நிறையும், விளமுன் நேரும், காய்முன் நேரும் வர வேண்டும். அப்போ காய்ச்சீரில் பார்த்தோம். காய்ச்சீர் என்பது வெண்பாவுக்கு உரிய சீர். அது காய்முன் நேர் வந்தால் தான் அது வெண்பா. சரிங்களா? விளமுன் நேர் வரும். மாமுன்னா நிறை வரணும். மாமுன்னா நிறை வரணும். விளமுன் நேர் காய்முன் நேர். ஆமாம். இந்த 3 முறை தான் இருக்கும். ஒரு சீருக்கும் இன்னொரு சீருக்கும் இடையில் உள்ள தொடர்பு. மாவாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நிறை வந்திருக்கணும். விளமாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நேர் வந்திருக்கணும். காய் வந்திருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நேர் தான் வரணும். இதுதான் வெண்பாவுக்குரிய தலை. இதில் காய்ச்சீரே வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய வந்ததுன்னு வச்சுக்கிங்க. இப்போ நேர் வந்ததுன்னா வெண்பாவுக்குரிய தலை வெண்சீர் வெண்டலைன்னு பார்த்தோம். அது வெண்பாவுக்கு உரிய தலை, அது வெண்சீர் வெண்டலை. ஆனால் அந்த காய்க்கு முன்னாடி நிறைய வந்துட்டுன்னு சொன்னால் அது வெண்டலை கிடையாது. அது அடுத்த பாட்டுக்குரிய தலையாக ஆகிவிடும். கலிப்பாவுக்குரிய தலை அது. காய்முன் நிறை கலித்தலை. கலிப்பா எழுதுகின்ற பொழுது இதை தான் கையாள வேண்டும். இப்போ நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் நம்ம அந்த தமிழ்த்தாய் பார்த்துருக்குறோம்.
அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இதுதான் பார்க்கணும் நாம. நீராறும் நீராறும் தேமாங்காய். அப்ப காய்னா அடுத்து என்ன வரும்? நேராகுதா நிறையாதுன்னு பாருங்க. நீராறும் கடலுடுத்த. முதல்ல கடை நிறை தான் வந்திருக்கு. அப்ப காய்முன் நேர் வந்தாதான் அது வெண்பா. அப்ப இது வெண்பா கிடையாது. ஆனா காய்ச்சீர் வந்திருக்கு. காய்ச்சீர் என்பது வெண்பாக்குரிய சீராக இருந்தாலும் காய்க்கு முன்னாடி நேர் வந்தாதான் அது வெண்சீர் வெண்டலை என்று சொல்லப்படும். ஆனா காய்ச்சீர் வந்து பக்கத்துல அசையில நிறை வந்துட்டுதுன்னா அது கலிப்பாவுக்குரிய தலையாகிவிடும். அந்த நீராறுங்கடல் கொடுத்த பாடல் முழுவதும் பாருங்க இப்படிதான் இருக்கும். நீராறும் கடை கடலுடுத்த கடலுடுத்த நில மடந்தை கீழ். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை நிலம் மடந்தைக்கு எழில் ஒழுகும். நில மடந்தை தை காய் வந்துடுது. கெழில் ஒழுகும் நிறை நிறை நேர். இப்ப ஆமா இந்த பாட்டு பூரா நீங்க பாருங்களேன். அடுத்த வரி பாருங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில். எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? இந்த கலிப்பாவுக்குரிய தலை வந்திருப்பதையும் நம்ம பார்க்கலாம். கலித்தலைன்னு சொல்லுவாங்க. அப்ப காய்முன் நிறை வந்ததுன்னா கலித்தலை, காய்முன் நேர் வந்துச்சுன்னா அது வெண்பாவுக்குரிய வெண்டலை. இப்ப காய்ச்சி பார்த்தோம். இப்ப மாமுன் நேர் வந்தா என்ன, நிறை வந்தால் என்ன பார்த்தோம். விளமுன் நேர் வந்தால் என்ன, நிறை வந்தால் என்ன என்று பார்த்தோம். காய்முன் நேர் வந்தால் என்ன, காய்முன் நிறை வந்தால் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கனிச்சீர் இருக்கு இல்லையா? தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி, 4 கனி இருக்கு. இந்த இதுக்கு முன்பு நேர் வந்துன்னு வச்சிங்களேன். இந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்பது கனிச்சீர் என்பது வஞ்சிப்பாவுக்குரிய சீர். எப்படி ஆசிரிப்பாவுக்கு ஈரசீரோ மூவசீரில் காய்ச்சீர் வந்து வெண்பாவுக்கும் கலிப்பாவுக்கும் உரிய சீரோ அதுபோல் வஞ்சிப்பா எழுதணும்னு நினச்சோம்னு சொன்னால் எதை எழுத வேண்டும்? இந்த சீரை தான் பயன்படுத்த வேண்டும். கனிச்சீரை தான் பயன்படுத்த வேண்டும். கனிச்சீர் என்பது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, கூவிளங்கனி. இந்த கனிச்சீருக்கு முன்பு என்ன வரலாம்? நேர் வரலாம், இல்லைன்னா நிறை வரலாம். அப்ப கனி என்பதுக்கு முன்பு நேர் வந்ததுன்னா அது ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றவில்லை. ஒன்றுன்னா கடைசியில கனி என்பது நிறை தானே. நிறை அதுக்கு முன்னாடி நேர் வந்திருக்கு. அப்ப ஒன்றல்ல, பொருந்தில்லை இல்லையா? அதனால அது ஒன்றாத வஞ்சித்தலை என்று சொல்ல வேண்டும். அடுத்தது கனிமுன் நிறை. கனினாலே நிறை தான் அது. அப்ப நிறை வந்திருக்கு. அப்ப அது ஒன்றிய வஞ்சித்தலை. அப்ப ஒன்றாத வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை என்று அந்த கனிச்சீரை 2 இதாக பார்க்கலாம் நம்ம. கனிமுன்னேர், கனிமுன்னிறை. கனிமுன்னேர் வந்ததுன்னா அது ஒன்றாத வஞ்சித்தலை. வந்ததுன்னா பொருந்தாத வஞ்சித்தலைன்னு அர்த்தம். ஒன்றாத வஞ்சித்தலை, இது பொருந்தக்கூடிய வஞ்சித்தலை. நிறை கனிமுன் நிறை வந்ததுன்னா அது ஒன்றிய வஞ்சித்தலை என்று சொல்ல வேண்டும். அப்ப 4 பாடல்களுக்கும் உரிய தலை இதுதான். இந்த தலைகளை நம்ம மனதில் வைத்து கொண்டோம்னு சொன்னால் எந்த பாடலாக இருந்தாலும் சரி நம்ம இது மனசில் வந்துட்டே இருக்கணும். அது காயா, கனியா, மாவா, விளமா, கனியா என்று பார்த்து அதுக்கு முன்னாடி அசையை மட்டும்தான் நம்ம தேடி போட வேண்டியிருக்கும். அப்புறம் எது வேணாலும் நம்ம எழுதி விடலாம். அதனால இந்த பயிற்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எழுதுகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு பாட்டும் எழுதி பாருங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஆசிரியப்பா எழுதுங்க, ஒரு நாளைக்கு வெண்பா எழுதுங்க, ஒரு நாளைக்கு கலிப்பா. இதுபோல் எழுதும்பொழுது உங்களுக்கு தானாகவே இந்த சீருக்கு முன்பு இன்ன அசை வரும் என்ற இது உங்களுக்கு தெளிவாகிடும். அல்லது நீங்கள் பார்த்து படிக்கிறீங்க இல்லையா, நல்ல நூல்களை இப்போ பதிப்பகத்தில் உள்ள நூலை எடுத்து நீங்கள் அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் சிலர் போட்டிருப்பாங்க. இது கலி விருத்தம், ஆசிரிய விருத்தம், இது வெண்பா என்று அடைப்புக்குறியில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பாடல்களை எடுத்து நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஓசை உள்ள அந்த அமைப்பு விளங்கிவிடும். அதனால் இதை மட்டும் நீங்கள் நன்றாக கொள்ளுங்க. மிக மிக முக்கியமான பகுதி செய்யுள்ள மரபு கவிதை எழுதுவதற்கு மிக துல்லியமாக அது என்ன பாடல் என்று அறிந்து கொள்வதற்கு உதவுவது இது தலைதான். அதுவும் வெண்பாவுக்கு கட்டாயமாக தலை தெரியலன்னா வெண்பா எழுதவே முடியாது யாராலும். அதனால இந்த இயற்சீர் வெண்டலை என்னன்னா வெண்சீர் வெண்டலை என்றால் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த தலை
இந்த வாய்ப்பாடுகளோடு நம்ம கொஞ்சம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால மீண்டும் ஒரு மாதிரி பாருங்க. மாச்சீர், விளச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரும் நேர் வரும், இல்லைன்னா நிறைய வரும். மாமுன் நேர் வந்ததுன்னா நேர் ஒன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறைய வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை. குறிச்சிட்டு வரீங்களா? நான் மெதுவாக சொல்லவா? மாமுன் நேர், மாமுன் நேர், நேர் ஒன்று ஆசிரியர் தலை. மாமுன் நேர், நேர் ஒன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறை இயற்சீர் வெண்தலை. விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. விளமுன் நிறை நிறை ஒன்று ஆசிரியர் தலை. இந்த 4 தலைகளும் ஆசிரியப்பாவுக்கு உரியது. ஒரு அடைப்புக்குறியில் போட்டுங்க. இது ஆசிரியப்பா. ஆசிரியப்பா எழுதும் பொழுது நாம் பயன்படுத்த வேண்டிய தலைகள் இதுதான். அடுத்தது வெண்பாவுக்குரிய தலை வந்து காய்முன் நேர். காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை கலித்தலை. அடுத்தது வஞ்சிப்பாவுக்குரிய தலை கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை. கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை. சரிங்களா? இதோட தலை வந்து இருக்கட்டும். அடுத்த வகுப்பில் வந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த தலைகளை பயன்படுத்தி நம்ம சில பாடல்களை அடுத்த வகுப்பில் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு பிறகு அடுத்த அடிக்கு போகலாம். இந்த தலை தான் மிக முக்கியமானது. எழுத்து, அசை, சீர், தலை, அதுக்கு பிறகு அடி தான். இது என்ன, இது வந்து பெரிய செய்தி இல்லாத ஒன்றும். ஒரு பாட்டும் இத்தனை அடியில் எழுதணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நான் என்ன சொன்னேன் இல்லையா, வெண்பான்னா குறைஞ்சபட்சம் 2 அடி. குறள் வெண்பா, திருக்குறள்லாம் 2 அடியால் எழுதுறது. ஆசிரியப்பான்னு சொன்னால் 2 அடியால் எழுதக்கூடாது, 3 அடி இருக்கணும். குறைந்தபட்சம் 3 அடி இருக்கணும். அதுபோல் மற்றபடி கலிப்பா அதெல்லாம் 4 அடியால் எழுத வேண்டிய பாடல்கள் என்று அந்த அடியை வரையறை இருக்கிறது. அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலை தலை தெரியலன்னு சொன்னால் நம்ம மரபு கவிதை எழுதுவது என்பது முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த வாரத்தை இதுக்காக பயன்படுத்துங்க. நிறைய பாடல்களை எடுத்து படித்து பாருங்கள், அதை பிரித்து பாருங்கள். உங்களுடைய பாடல்களையே கொஞ்சமாக இந்த மரபு கவிதை கொண்டு வந்துடுங்க. ஆசிரியப்பா இல்லையா, இப்போ ஆசிரியப்பா ஓரளவு உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். வெண்பாவும் கலிப்பாவும் அடுத்த வகுப்பில் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அப்புறம் வஞ்சிப்பாவை தனியாக பார்ப்போம். அப்போ அந்த பாட்டு பார்க்கும்பொழுது அது எப்படி எழுதுறது என்பதையும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். உங்கள் பாடல்களை எடுத்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து காய்ச்சீட்டு வந்திருக்கா, கனிச்சீட்டு வந்திருக்கா என்று பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டுனா தப்பு. நம்ம ஆசிரியப்பா எழுதிட்டு அதில் கனிச்சீர் வந்ததுன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆசிரியப்பாவில் கனிச்சீர் வரக்கூடாது, கருமிளங்கனி சீரும் வரக்கூடாது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பாட்டை நீங்கள் தவிர்த்து விடணும். அந்த சீரை வந்து மாற்றி போட்டுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு அசை சேர்த்துக்கிறது அல்லது அடுத்த சீர் கொண்டு போகிறது, இது போல் நம்ம கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் அந்த பாட்டு மரபுப்படி தப்பு இல்லாமல் உனக்கு அமைஞ்சிருக்கும். இந்த வாரம் இதை செய்யுங்க. அடுத்த வாரம் மீண்டும் பார்ப்போம்.
இந்த கொஞ்சம் வினாக்கள் மட்டும் எழுதிக்கிங்களா? நான் சொல்கிற வினா மட்டும் நீங்கள் எழுதி அனுப்புங்க, இல்லை நீங்கள் எழுதி அடுத்த வாரம் பார்க்கலாம். தலை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இரண்டு, ஆசிரியப்பாவுக்கு உரிய தலைகள் யாவை? வெண்பாவுக்கு அடுத்த கேள்வி, வெண்பாவுக்கு உரிய தலைகள் யாவை? கலிப்பாவுக்கு உரிய தலை எது? வஞ்சிப்பாவுக்கு உரிய தலைகள் யாவை? இது வரைக்கும் எழுதிங்க. ஒரு 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 பாடல் நீங்கள் உங்களுடைய பாட்டு இப்போ சென்ற வாரம் இப்போ அனுப்பியிருந்தீங்க இல்லையா? இப்போ அனுப்பியிருந்தீங்கல்ல, அதையே பிரித்து சீரும் இதையும் போடுங்க. நடுவில் என்ன தலை வருது என்பதையும் போடுங்க. அது மாமுன் நேரா மாமுன் நிறையா என்பதை பார்த்து அதுக்குள்ள தலையும் நீங்கள் குறிப்பிட்டுங்க. ஒரு 3 வரி 4 வரிக்குள்ளார பார்க்கலாம். அடுத்த வகுப்பு பார்ப்போம். ஐயா முடிச்சுடலாமா? அருமையான ஒரு வகுப்பு நடத்தியிருக்கிறார். தலைகளை எல்லாம் வெகு எளிதாக ஒரு வகுப்பிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இருப்பதிலே மிகவும் கடினமானது அந்த தலை என்ற இடம்தான். ஏன்னா அதில் வந்து அசையும் பார்க்கணும், சீரியம் பார்க்கணும், சீரியம் பார்க்கணும், அசையம் பார்க்கணும், வாய்ப்பாட்டையும் பார்க்கணும், அடுத்த பக்கத்தில் அடுத்த சீரினுடைய முதல்ல இருக்கக்கூடிய அசையம் பார்க்கணும். இப்படி ரொம்ப நிறைய நுட்பமாக பார்த்து அது ரெண்டும் எப்படி சேருது அல்லது சேராமல் இருக்குது என்பதை, அந்த தலை எப்படி கட்டப்பட்டிருக்கின்றது, சீர்கள் எப்படி ஒன்று கட்டப்பட்டிருப்பதை 7 வகையான சீர்களில் நம்முடைய முன்னோர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு சிறந்த ஒரு இலக்கண ஆசான்கள் நமக்கு இருந்திருக்கிறார். எழுத்து, அசை, சீர், தலை இதழ் வருகிற பொழுது இதற்குள்ளதே எல்லாவற்றையும் அடக்கி முடியாது. இதை விட்டு நீங்கள் மீறி வெளியில் போகவே முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 ஆண்டுகள் கடந்தாலும் கூட ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் தொல்காப்பியம் தோன்றி 9000 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்படி 9000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மொழி இப்படித்தான் இருக்கும், 9000 ஆண்டுகள் கடந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று வகுத்து கொடுத்திருக்கான்னு சொன்னால் எவ்வளவு, அப்போ அந்த மொழி இருந்த தன்மையை பார்த்து அந்த இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நமக்கு அது இன்றளவும் நம்முடைய சொல்ல பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இன்னமும் நம்ம சொற்கள் நிறைய சொற்களை கடன் வாங்கி நாம் உயர்ந்த மொழி, இதை படித்தா மேலே வந்துடலாம், இதை படித்தா அறிவாளியாயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த ஆங்கிலத்தில் கூடிய பல சொற்கள் பார்த்தா நம்மக்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போனதாக இருக்குது, கடன் வாங்கிட்டு போனதாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு பாடல் எழுதுவதற்கென்று ஒரு முறையை வகுத்து கொடுத்து இப்படித்தான் எழுத வேண்டும் என்கிற வரையறை எடுத்து கொடுத்து அந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் எனக்கு கூட ஒரு ஐயம் வரும். இந்த நேரத்தில் இதை கொஞ்ச நாள் பொறுத்து கேட்க வேண்டிய ஐயம், இவ்வளோ அவசரப்பட்டு கேட்கக்கூடாது. இதெல்லாம் இந்த பாடல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கேட்க வேண்டிய ஐயா. இந்த கட்டளை கலித்துறைன்னு ஒரு பாட்டு வரும், அது எழுத்தண்ணி பாடலாம் சொல்லுவாங்க. அது அந்த கட்டளை கலித்துறையில் பார்த்தா கலித்துறை அப்படின்ற சொல்லு அது இருக்கு. ஆனால் அதில் வந்து கலிப்பாவுக்குரிய தலைகளே இருக்காது, எல்லாம் வெண்பாவுக்குரிய தலைகள் தான் இருக்கும். அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சாலும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐயம் இருந்தது. அது ஐயா எனக்கு அதுக்கும் ஒரு சரியான விளக்கத்தை அந்த நேரம் வரும்போது சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இதுக்குள்ளே போக 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 நிறைய ஐயங்கள் தோன்றும். ஆனால் அந்த ஐயங்களை வந்து நாமளே கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அதுவே விலகிடும். அதுதான் தமிழ் இலக்கிய இலக்கண சிறப்பு. அதுதான் இந்த முன்னோர்கள் வகுத்து கொடுத்த சிறப்பு. நமக்கு முதல்ல ஐயா மாதிரி தெரியும், ஆனால் நாமளே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தா ஓ இது சரியாக தான் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாக்கம் தமிழன் ஒருத்தர் இருக்கார்.
அது வந்து நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவ பயிர்கிற சித்த மருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கான ஒரு இருக்கையை அமைத்து அதுக்காக ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். 4 ஆண்டுகள் முடித்து 5வது ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. நிறைய மரபு பாடல் எழுதுதல் வல்லவர். மருத்துவ பாடல்களை நிறைய எழுதி கொடுத்து அதன் மூலமாக அந்த வகுப்பை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசு ஒரு இருக்கை வாங்கியிருக்கார். பார்க்கணும் தமிழ்நாடு. அவர் சொல்லுவார், ஒரு திருக்குறள் நூல் பதிப்பிக்கிற போது அதை கொஞ்சம் பிரித்து போடணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் பயங்கர கோபம் வந்துச்சு. பிரித்து போடுறதுக்கு நீ யார்? வள்ளுவர் எது நீ ஏன் பிரித்து போடுற? அப்புறம் பிரித்து போட்டுனா இலக்கணம்லாம் கெட்டு போயிடாதா, தலைக்கெல்லாம் தட்டாதா, அப்புறம் என்ன சொல்லுவான் பின்னாடி வர்றவன், திருவள்ளுவருக்கு இலக்கணம் தெரியலன்னு சொல்லிட்டு போடுவான், நீங்களாம் பிரித்து தான் அப்படி தான் போடணும், அதுக்காக தான் எழுதியிருக்காரு அவருன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடு ஒரு ஆவேசத்தோடு அதை சொன்னார். எனக்கு அப்போ தான் அது கொஞ்சம் உரைச்சிது. உண்மைதான், நாம் புரியணுன்றதுக்காக பிரித்து போட்டுட்டாக்கா அதை புரியாதவன் படிச்சுட்டு இல்லை அது இலக்கணம் சரியாக வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சில திருக்குறளை பார்த்தாக்கா தலை தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது தலை தட்டுவது கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் நல்லா சொல்லி பார்த்தீங்கன்னா அகுதிலார் அப்படின்ற மாதிரி வரும்போது பார்த்தா தலை தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கு வராது, அகு வரும். அப்போ நிறைய அசையினுடைய ஓசை வரும். அதை வைத்து அதை எழுதியிருக்கின்றத இந்த கூர்ந்து பார்த்தா நமக்கு புரியும். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும் திருக்குறள். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த அழகிடுதல் போயிட்டு அதுக்கப்புறம் தலை பார்க்குற போது ஆஹா வள்ளுவருக்கே தலை தெரியாமல் எழுதியிருக்காரு அப்படிங்களா உணர்ச்சிப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ சில குரட்பாக்கள் இருக்கும் அந்த மாதிரி. அந்த உண்மை என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதை சொல்லுகிற போது அந்த ஒளி நயம் நேரசை ஒளி நயமாக இருக்காது, நிறைய அசையினுடைய ஒளி நயமாக இருக்கும். எனவே அந்த இடத்துல அந்த இலக்கணம் தவறி போகவில்லை, சரியாக இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்க ஐயா அவர்கள் மிக எளிய முறையில் 4 வகுப்புகளுக்குள்ளர 4 அடியில் ஒரு ஆசிரியப்பாவை எழுத வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார். உண்மையிலே 1 மணி நேரம் கூட இல்லை, நிறைய விடயங்கள் பேசாமல் இந்த வகுப்பை பற்றி பேசுனது வந்து ஒரு அரை மணி நேரம் தான். அவர் 2 மணி நேரத்தில் ஒருத்தரை ஒரு ஆசிரியப்பாவை எழுதலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் முதல்லையே. இது வெறும் யாப்பை சொல்லித்தர வகுப்பு கிடையாது, சரளமாக பாடல் எழுத வைக்கிற வகுப்பு. இது யாப்பு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆனால் சரளமாக நாம் அந்த யாப்பை படி கவிதை எழுதணும், அதுதான் முக்கியம். வெறும் யாப்பு இலக்கணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லா ஆசிரியரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எல்லா தமிழ் ஆசிரியரும் யாப்பு இலக்கணம் தெரிஞ்சிருக்கோம், வகுப்பு நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களாம் கவிதை எழுதுவாங்க பார்த்தா கவிதை எழுத மாட்டாங்க, ஒரே ஒரு கவிதையை கூட எழுத மாட்டாங்க. ஆனால் அழகிடுவாங்க, தலை பிரிப்பாங்க, எதுக்கு சொல்லுவாங்க, மோனம் சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு படைப்பிலக்கியத்துக்கு வரமாட்டாங்க. எனவே இலக்கணம் என்பதும் படைப்பிலக்கியம் என்பதும் இணையணும். அது இணைஞ்சாதான் அது வெற்றி. அது இணையாமல் தனித்தனியாக இருந்தால் அது பயன் கிடையாது. என்பதற்காகத்தான் சரளமாக கவிதை எழுதுகிற பயிற்சி சொல்கிறேன். சிறப்பாக ஐயா சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கு கொஞ்சம் வருகை பதிவேடு குறைவாக இருக்குது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு ஒரு திருமண நாள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திருமண நாள் இன்றைக்கி. அதனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச எழிலரசி அம்மாலாம் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி இதில் இருக்காங்க. சிறப்பான வகுப்பு ஐயா, மிக்க நன்றி ஐயா. நீங்கள் உங்கள் கருத்து பேசனா பேசலாம். நாங்கள் யாராவது பேச போகிறீங்களா? சுந்தர் சாமியார் சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதாவது ஐயம் இருந்தா சொல்லுங்க, ஐயம் இருந்தா சொல்லுங்க. பயிற்சி பண்ணா கொஞ்சம் வந்துடும், கொஞ்சம் பயிற்சி தலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா ஆமாங்க, எழுதி பழகுனா வந்துடும். ஆமா, ஒரே நேரத்துல அவ்வளோத்தையும் நம்ம உள்ள மண்டல ஏற்ற முடியாது. அடுத்த வகுப்புகள்ல நம்ம ஒரு வகுப்புலையும் ஒரு பாடல் எழுதி பார்க்கலாம். ஆசிரியப்பா ஒரு வகுப்பு, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பாலாம் நம்ம எல்லாமே எழுதி பார்க்கலாம். சரி.
ஐயா முடிச்சு விடலாமா? எனக்கு சொல்லுங்க. இந்த விலமுன் நேர் அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பாடு மட்டும் சொல்லுங்க. விளமுன் நேர் வர மாதிரிங்களா? நேர் இல்ல ஆமா. வாய்ப்பாடு இயற்சீர் வெண்டலை. இப்ப மாமுன் நிறைக்கும் மாமுன் நிறை வந்தாலும் இயற்சீர் வெண்டலை தான். விளமுன் அதான் நேர் எனக்கு வந்தாலும் கொஞ்சம் இயற்சீர் வெண்டலை தான். என்ன கேளுங்களேன். இப்ப இந்த அம்மா எழுதிருக்கா பாருங்க. ஆட்சி நடத்தி, மாமு ஆட்சி நிறை ஆட்சி நடத்தின்னு இருக்கு. ஆட்சி அப்படிங்கிறது நேர் நேர் தேமா இல்லைங்களா? ஆட்சி. அடுத்தது என்ன வந்திருக்கு? நட. அப்ப மாமுன் நிறை வந்திருக்கு. மாமுன் நிறை வந்ததுன்னா அது இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மாமுன் நிறை வந்தாலும் இயற்சீர் வெண்டலை. அப்புறம் விளமுன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை. அதுதான் ரெண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கவும் தான் தெரியல. ஒரே ஒரே அதனால இல்லைங்கம்மா, அதை நான் சொன்னேன் பாருங்க. விளம்ங்கிறது என்ன அசை? நிறை அசை இல்லையா? விளம் நிறைவேற்று. நிறை அசை. அதுக்கு முன்னாடி நேர் வந்ததுன்னா ரெண்டும் பொருந்தல. அது நிறை ஒன்றுது, நேர் ஒன்றுது. ஆனா இங்க ஒன்றவில்லை. எனவே இது இயற்சீர் வெண்டலை. ஆசிரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலை ஆகிடுது அது. அவ்வளவுதான். அதனால இதுக்கு பேரு இயற்சீர்ல வந்திருக்கு. ஆனா தலை வந்து ஆசிரியர் தலை கிடையாது. இது வெண்பாவுக்கு உரிய தலை ஆகிடுது. அதனால இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் எல்லாம் ஒண்ணுதான். ஆசிரிய சீர்ல இது வெண்டலை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது முரண்பாடா இருக்கும் பாருங்க. மாமுன் நிறை வந்ததுன்னா அது, அது போல விளமுன் நேர் வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை என்று சொல்ல வேண்டும். புரியுது. புரியுதுங்களா? நீங்க வீட்டுல போய் பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்து இந்த வாய்ப்பாடை நீங்க அதுக்கு தான் ஒண்ணு எழுதி சொன்னேன். எழுதி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க ஆசிரிய பாவல பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது தெளிவா இருக்கும். அது முதல்ல மனப்பாடம் பண்ணிடுங்க. அது இந்த ஆலயம் மாமுன்னேர் மாமுன்னிறை விளமுன்னேர் விளமுன்னிறை அப்படி படிச்சுட்டு அது மனசுல வச்சுங்க. அப்புறம் நீங்க அந்த உங்களுடைய எழுதின கவிதையில பொருத்தி பாருங்க. அது என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்ப தெரியும். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி பாடல் எழுதும்போது பார்க்கலாம். இப்ப நம்ம முன் சொல்றது வந்து அடுத்த அடியில இருக்கிற வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். ஆமா ஆமா, அடுத்த சீர். நான் முன்னாடி போய் பார்த்துட்டேன். நீங்க அதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்களா? அப்படி பார்க்க கூடாது. அதுதான் சீர் வருகின்ற அடியில வருகின்ற அடுத்த சீர். அது அதுக்குதான் சொல்றோம். ஆமா ஆமா. அதை நான் எப்படி சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, அதான் முதல் சீரை வந்து வாய்ப்பாடு சொல்லிடணும். தேமா புளிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர்றது இது பக்கத்துல வர சொல்லுதானே வரும் இல்லைங்களா? கற்க கசடர. அப்ப கற்க என்றது பிறகு தேமா, மா முன்னாடி நேர் வருதா நிறை வருதா எதை பார்ப்போம்? கசடர என்பதுதான் பார்க்கணும் நம்ம. இதுதா. அப்புறம் கற்க கசடர மாமுன் நிறை. அப்ப இது இயற்சீர் வெண்டலை. அப்ப வெண்பா குறித்தால வந்துட்டுது. அப்புறம் கசடர கற்பவை. அது அடுத்த ரெண்டு எடுத்துக்கணும். கசடர கசடர நிறை நிறை கரு விளம் கசடர கற்பவை கர். அப்ப நேர் வந்திருக்கு பாருங்க. கருவிளம் விளத்துக்கு முன்னாடி நேர் வந்திருக்கு. அப்ப இயற்சீர் வெண்டலை அப்படின்னு வந்துடுது. அதனால ஒரு சீர் வந்து மாச்சீரா விளச்சீரா காய்ச்சீரா என்று பார்த்துக்கணும். பிறகு அதோட சேருது பாருங்க பக்கத்துல வந்து அதனுடைய முதல் அசையை மட்டும் பார்க்கணும். சேர்த்துங்கன்னா வரும். ஒட்டு மொத்தம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும். நீங்க ஆசிரிப்பா மட்டும் நீங்க பாருங்க. அதனால தான் மற்ற பாடல் பார்க்க வேண்டாம். ஆசிரிப்பா நம்ம சென்ற வகுப்புல நீங்க எழுதிட்டு வந்தீங்க இல்லையா? பிரிக்க சொன்னேன் இல்லையா? அதுக்கு உரிய வாய்ப்பாடம் மொத்தம் தலை என்னன்னு பாருங்க. ரெண்டு சீருக்கு நடுவுல என்ன தலை இருக்கு இவன் மட்டும் இந்த வாரத்தை பயிற்சி பண்ணீங்கன்னா அதை நம்ம எழுதி பார்க்கலாம் நம்ம அடுத்த வாரம். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த சீரு தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு விட்டு பாக்குறதுலாம் இல்ல. அப்படின்னு பார்க்க கூடாது. பக்கத்துல 1 2 2 3 3 4 அப்படி 3 4 அப்படிதான் பார்க்கணும். முதல் அடி அடுத்த முதல் அடி இரண்டாவது அடி தொடக்கம் அப்படியே ரெண்டா பார்த்துட்டே வரணும். ரெண்டு ரெண்டா பார்த்துட்டே வரணும். நன்றி ஐயா. அப்ப ஆசிரியப்பான்னு சொன்னா ஆசிரிய சீர்ல தான் வரும். மாச்சீரை விளச்சீரா தான் இருக்கும் அது பெரும்பாலும். தெரியுதுங்களா? அது அதனால ஆசிரிய தலையா இருக்கும். ஒண்ணு நேரொன்று ஆசிரிய தலை, இல்லைன்னா நிறையொன்று ஆசிரிய தலை, இல்லைன்னா
இயற்சீர் வெண்டலை. ஏதோ ஒரு ஒரு இடத்துல தேமாங்காய் கூட வரலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஆசிரியப்பா எழுதும்போது நான் பார்க்கலாம் அதை பற்றி. சரி, ஆசிரியப்பா ஏத்துக்கிறோம், ஆனா வெண்பா ஏத்துக்காது. வெண்பை ஏற்றுக்காது. ஆமாம், வெண்பா வெண்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப கட்டுப்பாடு உடைய ஒரு பாட்டு அது. அதனால வந்து அது வெண்டலை தான் வரணும். வெண்டலை தானே தப்புன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை. ஆசிரியர் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க, பிள்ளைங்க விட்டு கொடுக்க மாட்டேது. ஆமா ஆமாங்க. இல்லம்மா, ஆசிரியர் விட்டு கொடுப்பாங்க, யூனிவர்சிட்டி விட்டு கொடுக்காது. புரியுதுங்களா? ஆசிரியர் விட்டு கொடுத்துருவாங்க, ஆனா யூனிவர்சிட்டி விட்டு அர்த்தம். அது நீங்க அந்த பெயர்களே பார்த்தாலே உங்களுக்கு புரியுமா. நேரொன்றி ஆசிரியர் தலை, நிறையொன்றி ஆசிரியர் தலை, அது ரெண்டும் ஆசிரியப்பாவுக்கு வராது, ஆசிரியர் தலைன்னு வச்சிருக்காங்க பேரு. அதுக்கப்புறம் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, அது ரெண்டும் வெண்பாவுக்கு வரக்கூடிய தலைகள் இருக்காங்க, அந்த பேரை வச்சிருக்காங்க. இதில் வந்து ஆசிரியப்பாவில் மட்டும் நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறையொன்றிய ஆசிரியர் கூட இயற்சீர் வெண்டலையும் சேர்ந்து வரலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெண்பாவுக்கு வரும்போது அதில் வெறும் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரணும்னு சொல்லுவாங்க. பின்னாடி நாம் வெண்பா பார்க்குற போது அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதனால் எளிது அதிலே இருக்கு பேர். அதே வஞ்சித்தலை எல்லாமே அதிலே இருக்கு. இயல்பாக வஞ்சித்தலை நீங்கள் வஞ்சிப்பாலாம் எழுதுறதுன்னு ரொம்ப இயல்பாக வராது, பொதுவாக எழுத மாட்டாங்க, அதிகமாக எழுத மாட்டாங்க. கலிப்பா எழுதுவாங்க. கலிப்பா பொதுவாக நம்ம கவியரங்கத்தில் வாசிக்கிற போது எழுதுகிற முறை அதான். நீங்கள் கலிப்பா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கவியரங்கத்தில் படிக்கிற வெங்க அது எளிமையான பாடல். அது எளிமையாக சொல்லலாம், பேசுறது போலவே ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு இருக்காது. ஆமாம், வந்தாரை வாழ வைக்கும் எங்களுக்கு இந்த நாட்டினிலே எப்படி சொல்லிட்டு. ஆமாம், எது சொன்னாலும் அது சரியா இருக்கும். அதில் இயல்பாகவே இருக்கும். உண்மையிலே நீங்கள் வந்து அந்த கலிப்பாவெல்லாம் பழகிட்டீங்கன்னா, கலிப்பா பழகிட்டு போய் கவியரங்கத்தில் கவிதை வாய்ச்சா உங்கள் கவிதை எடுபடும், எளிதில் எடுபடும். ஏன்னா அந்த அளவுக்கு அது சுவையாக இருக்கும், கேட்கறதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆசிரியப்பாவில் கவியரங்கம் நல்லா இருக்கும், ஆனால் அதை விட இதில் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும், ரொம்பவும் எடுபடக்கூடியதாக இருக்கும். சிறப்பான வகுப்பு, மிக சிறப்பாக. வேற யாராவது பேச போறீங்களா? சரி, இந்த வகுப்பு இந்த அளவு நிறைவு செய்யலாமா? திரு தக்கோன் ஜனாங்க அவங்க ஏதாவது சொல்ல போறாங்களா? ஆயிஷா சித்திக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? சமீராமா எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அமைதியாக வந்து உட்காந்துட்டு அமைதியாக போயிடுறீங்க. கவி பேருக்கு ஆனந்தையா சொல்லுங்க, உங்க கருத்துக்காக சொல்லுங்க. இரா சந்திரசேகரன் பேசுங்க. திரு இரா சந்திரசேகரனுடைய தயாராகி கொண்டிருக்கிறது, வாங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அதான் இன்னைக்கு வகுப்பு எல்லாமே எளிமையா இருந்ததுயா, ஐயங்கள் எதுவும் இல்லையா? இரா சந்திரசேகரனுடைய கவிதை நூல் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. அருமையா, அருமையா இருந்தது. இது எழுதி எழுதி பார்த்தால்தான் நமக்கு அது எழுத தூண்டி நன்றாக எழுத வரும் என்று நினைக்கிறேன். அதுக்கு நாம் சொற்களை எல்லாம் நன்றாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். பல நூல்களை படித்து கொண்டு அதை நாம் முன்னேறி அது எப்படி எழுத வேண்டும் என்பதை எழுதி எழுதி பார்த்தால் நமக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அரபு கவிதையில ஒரு செய்தி ஒண்ணு நீங்க நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்தி என்னன்னா, நமக்கு நிறைய சொற்கள், அதாவது கவிதை அல்லது பாவுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து சீர்கிற சொற்கள். நமக்கு மிகுந்த சொல்வளம் இருக்கணும். அந்த சொல்வளம் தான் வந்து நல்ல கவிதையை நமக்கு வடிவமைத்து கொடுக்கும். சும்மா ஒரு 500 சொற்கள், 600 சொற்கள், 1000 சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எழுதினோம்னா அது கவிதை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. வந்த சொற்களை திருப்பி திருப்பி வரும். அதனால் வேண்டி நமக்கு நிறைய சொற்கள், புதிய புதிய சொற்களை, ஒரு நாளைக்கு ஒரு 10 சொற்களை, புதிய சொற்களை அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ள என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி, நிறைய பாக்களை, நூல்களை நாம் அறிய வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இப்போ
இவ்வளோ நாள் நீங்கள் நலவெண்பாவையோ இல்லை நிறைய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, இன்னா நாற்பது இனி நாற்பது கலவை நாற்பது, அது எல்லாமோ இதுவரையிலே படித்த போது உங்களுக்கு இந்த இலக்கணம் தெரியாமல் படிச்சிருப்பீங்க. இப்போ படிச்சிங்கன்னா அந்த இலக்கண சுவையோடு படிக்கிற போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எளிதில் பாடல் எழுத வந்துடும். நீங்கள் ஒரு 500 வெண்பாவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இயல்பாக பாடல் எழுத வந்துடும். அந்த ஓசை உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொற்களையோ அங்கே இந்த தலை வரணும்னு பார்க்க வேண்டிய அவசியமாக கிடையாது. இயல்பாகவே சொற்கள் வந்து விடும். மாமன் நிறை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பிரித்து பார்த்து ஒரு அப்பா நேற்று அதுக்கு அடுத்து என்ன எழுதுன்னு ஒரு சொல்ல தேடிக்கிட்டு இருக்கோம்னா வேண்டிய அவசியம் இருக்காது. இயல்பாகவே வந்துடும். அப்பா உனைய அனுதினம் போற்றி அப்படின்னு வந்துடும். அப்பா உனைய அனுதினம் போற்றுவேன் அப்படின்னு நீங்கள் இயல்பாக அதுக்கடுத்து தப்பா அப்படி வந்துடும். அதுக்கடுத்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சொற்களை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இயல்பாக இருக்கிறது. அதுக்கு நிறைய வெண்பாக்களை நாம் உட்காந்து படிக்கணும். எனக்கு ஐயா சொல்லி கொடுத்த போது நான் நிறைய வெண்பாக்களை படித்தேன். அப்போ எழுதி பார்க்கறதுக்கு எனக்கு தலைப்புகள் இல்லை. எதில் பற்றி எழுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் தான். அதுக்கு மேலே பெருசாக என்ன தெரியும் 10ஆம் வகுப்பு மாணவன். இப்போ நிறைய திருக்குறளாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வெண்பாவாக எழுதலாமா இப்படின்னு முயற்சி பண்ண. அந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கே நிறைய பாடல்கள் சிறப்பாக இருக்கும். அருமை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவரோட கூடவே இருந்தனால ஒரு ஓராண்டு காலத்தில் பலவிதமான பாடல்களை எழுதுவதற்கான அந்த அறிவை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி எனக்கு அடிக்கடி சந்தேகம் எப்பப்போலாம் ஐயம் வருதோ அப்போலாம் உடனே போய் கேட்கறதுக்கு வாய்ப்பாக அவர் எனக்கு அமைஞ்சிருந்தார். அதனால் அப்பப்போ போய் வாய்ப்பை அதை கேட்டுப்பேன். ஏன்னா இது ஒரு தனியாக, அதாவது ஒரு பக்கத்தில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்தேன். அந்த பாடத்திட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் தனியாக யாப்பு பாடத்திட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது எனக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா 11ஆம் வகுப்பு முடித்துட்டு அப்போல்லாம் நாங்கள் படிச்சும்போது பியூசி இருந்தது. பியூசி போவதுக்கு இடையிலான இந்த 2 மாத காலத்தில் ஒரு 10 வகையான பாடல்களை எழுதக்கூடிய அளவுக்கு அந்த தேர்ச்சியை ஐயா எனக்கு கொடுத்துருந்தார். ஓராண்டில் 10 வகையான வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை, எல்லாம் கட்டளை ரொம்ப கடினமானது. கட்டளை கலித்துறை, விருத்தப்பா, இப்படி விருத்தப்பாவிலேயே பல வித அரிசீர் விருத்தம், என் சீர் விருத்தம், அரிசீர் விருத்தத்தையே வேறு மாதிரி சீர்களை போட்டு எழுதுவது, இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டு 10 வகையான பாக்களை எழுதுவதற்கான தேர்ச்சி பெற்றிருந்தேன். அப்போ நான் ஒரு அந்தாதி கூட ஒன்று எழுதினேன். 10 அந்தாதி ஒன்று எழுதி ஐயா கிட்ட கொடுத்தேன். அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா 10 அந்தாதின்னு சொல்லி ஒன்று எழுதினேன். அந்த 2 மாதம் 3 மாதம் அப்போ எனக்கு ஓய்வு நேரத்தில் 10 வகையான பாடல் வகையை கொண்டு 10 அந்தாதினா அது காரணம்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு முறை, எளிய முறையில் எனக்கு அதை புரிய வச்சார். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு வகுப்பை நடத்தினார். உண்மையிலே 4 வகுப்புகளுக்குள்ளாக உங்களை எல்லாம் பாடல் எழுத வைத்து விடுவார் என்று நான் நம்பவே இல்லை. அந்த நம்பிக்கை இருக்கார். மிக்க மகிழ்ச்சி. இந்த வகுப்பில் கலந்து கொள்ளாதவர்களெல்லாம் அமிர்தமம்மா நீங்கள் கேட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த காணொலி தரத்தை கொடுத்து அதை பார்த்து படித்து பண்ணிக்க சொல்லுங்கள். சரிங்கம்மா. அருமையானது ஒரு வகுப்பை வழங்கிய புலவர் பாவலர் வாகைப்புறவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யாப்பிலக்கணம் பயில வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழுக்கு பூங்கா சார்பில் எமது மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஞாயிறு இதே 2:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடரும் என்று கூறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.